वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मदरदीर्घभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। दिगाहे तीर्थबहुलाम् शीतलाम् गुरुसन्ततिम् श्रीनिवासदयाम् बोधिपरीवाहपरम् पुराम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि। पूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् आरुह्य कविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादम् कोरयातिपराम् कृतिम्। यः पिबन् सततम् रामचरितामृतसागरम् अतृप्तस्तम् मुनिम् वन्दे प्राचेरसमकल्मषम्। गोष्पदीकृतवाराहिम् अशकीकृतराक्षसम् रामायणमहामालारत्नम् वन्दे अनिलात्मजम्। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। காற்பாதி ராமபிரான எல்லால் மற்றங்கப்பரோ புற்பாமுதலாம் புல்லெரும்பாதி ஒன்னெண்ணியே நற்பாலையோத்தியில் வாழும் சிராச்சரம் முற்றவும் நற்பால குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. சொல்லாமல் சொன்ன ராமாயணத்துல இன்னைக்கு 10வது உபன்யாசம். ரொம்ப அர்த்தங்களை எல்லாம் வால்மீகி பகவான் அனுபவிச்சு அதை வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கார், மறைவாகவும் சொல்லியிருக்கார். அப்படி வெளிப்படையாகவும் மறைவாகவும் கலந்து சொன்ன விஷயங்கள்ல சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துன்னு வரோம் ஸ்ரீமத் ராமாயணத்துல. அப்படி அனுபவிக்கிற வழியில இன்னைக்கு கதை மேற்கொண்டு விஸ்வாமித்திரரோட பெருமாள் இளைய பெருமாளோட புறப்பட்டு விஸ்வாமித்திர யாக சம்ரட்சணத்துக்காக புறப்பட்டார். அப்படியே புறப்பட்ட போது 15 மைல் தூரம் ஒரு பேச்சும் பேசாம விஸ்வாமித்திரர் அழைச்சுண்டு போனார். பிடி ராமா பிடி ராமா என்பதா சொல்லி பலா அதிபலா என்கிறதான மந்திரங்களை உபதேசம் பண்ணினார். பசி இருக்காது, தாகம் இருக்காது, சோம்பல் இருக்காது, புத்தி சாமர்த்தியம் இருக்கும், உன்னை காட்டிலும் கெட்டிக்காரன் இருக்க முடியாது என்றெல்லாம் அனுகிரகம் பண்ணி அப்பேற்பட்ட அனுகிரகம் இந்த பலா அதிபலா என்ற மந்திரம் உமக்கு கொடுக்கும் என்று சொல்லி ராமனுக்கு கொடுத்தார். அது லக்ஷ்மணனுக்கு உபதேசம் கூட பண்ணல லக்ஷ்மணனோட என்று பார்த்தோம். அதுக்கு என்ன தாற்பயம் என்றெல்லாம் பார்த்தோம். அடுத்தது இவர்கள் இந்த தாட்டகாவனம் என்றதான ஒரு பயங்கரமான வனத்திலே பிரவேசிக்கிறார். தாட்டகையின் கதையை விசாரமா சொல்லியிருக்கார். தாட்டகை என்பவள் அவள் யக்ஷினி. அவள் ஏதோ ஒரு ரிஷி சாபத்தினாலே அவ்வளவு முரடா அப்பேற்பட்ட பயங்கரியா ரொம்ப 1000 யானை பலத்தோட இருந்தாள். ரொம்ப பொல்லாதவளா இருந்தாள். அதனால அந்த தேசமே அந்த தேசம் அத்தனையும் அந்த தாட்டகையினுடைய கொடுமை தாங்காமல் எல்லாரும் அந்த தேசத்தை விட்டு ஓடியே போயிட்டா. அப்ப மலதம் கருஷம் அப்படின்னு 2 தேசங்கள். அது அந்த தேசத்துல இருந்த அத்தனை பேரும் ஓடியே போயிட்டா. மொத்தம் காடா போயிடுத்து. ஜனங்கள் எல்லாமே மொத்தம் புல் பூண்டு முளைச்சு பெரிய காடா போய் அந்த காட்டுல அந்த தாடகையானவள் பயங்கரமான ஒரு சஞ்சாரம் பண்ணி கொண்டு மிரட்டி கொண்டிருந்தால் ரிஷிகளாலாம் ஒன்னும் அல்ல பிரவேசிக்க கூட முடியாது என்றெல்லாம் சொல்றார் அவர். அப்பேற்பட்ட தாடகையினுடைய இருப்பிடமான அந்த வனத்துல இந்த விஸ்வாமித்திர ரிஷி பெருமாளை அழைச்சுட்டு போனார். யாராவது சுத்து வழியா அழைச்சுட்டு போக கூடாதோ, அந்த தாடகைய கொல்லணும்னே அழைச்சுட்டு போறார். அப்ப பெருமாள் கேட்கிறார், என்ன இது இவ்வளவு பயங்கரமா இருக்கு, நுழைய கூட முடியாத காடா இருக்கு, இதுல நாம் இப்பொழுது போகிறோமே என்ன அவசியம்னு கேட்கிறார். அப்ப சொல்றார் விஸ்வாமித்திரர், அப்பா இந்த தாடகையானவள் இப்ப ஏற்பட்டவள், அவளை நீங்க சமஹாரம் பண்ணணும்னு அதுக்காகத்தான் அழைச்சுட்டு வரேன். எடு நாணய வில்லை எடு, நாண ஒலி சப்தம் பண்ணு, இந்த தாடகை வருவா, வந்தான்னா யுத்தம் பண்ணி அவளை சம்ஹாரம் பண்ணணும்னார். உடனே பெருமாள் என்ன இந்த ஒரு பெண்ணை போய் சம்ஹாரம் பண்ண சொல்றாரே இந்த ரிஷின்னு யோசிக்கிறார். பெண்ணுன்னு யோசிக்காதப்பா, பெண்களா இருந்தாலும் பொல்லாத்தனம் அவ ரொம்ப தாங்க முடியாத பொல்லாத்தனம் பண்றவாளா இருந்தான்னா அது கொல்வது என்பது சாஸ்திரம் தான். விஷ்ணுநாச்ச புராராம பிருகுபத்னி பதிவிரதா அனித்ரம் லோகம் இச்சந்தி காவியமாதா நிஷோதிதா பிருகு மகர்ஷியினுடைய சாட்சாத் பத்னி. அப்பேற்பட்டவள் பிருகு மகர்ஷி காவியமாதா சுக்கராச்சாரியருடைய அம்மாவை, அதுவும் கியாத்தின்னு பேரு அவளுக்கு.
அந்த விஷ்ணுநாத புராரான பிருகுபத்னி பதிவிரதா, ரொம்ப பதிவிரதையானவள். பிருகு மகர்ஷியினுடைய பத்னிய பெருமாளே சம்ஹாரம் பண்ணியிருக்காருப்பா. அனித்ரம் லோகமிச்சந்தி காவியமாதா நிஷோதிதா அப்படின்னு. ஏன்னா அவ திடீர்னு ஒரு பொல்லாத்தனம் பண்ணினா இந்த லோகத்துல ஒருத்தரும் தூங்கவே கூடாது என்று அப்படி ஒரு சாபத்தை கொடுக்கறதுக்கு அவளுக்கு அப்படி ஒரு கோபம் வந்துடுத்து. தூங்கி தூங்கி லோகம் கெட்டு போறது, தூக்கத்தினாலே எவ்வளவு தப்பு நடக்கிறது, அதனால தூக்கத்தினாலே ஏமாந்து போயிட்டேன், இனிமே தூக்கமே எனக்கும் வரக்கூடாது யாருக்கும் வரக்கூடாது எப்படி கோபம் வந்து சபிக்க போனா அப்ப பெருமாள் சம்மாரமே பண்ணிவிட்டார். அது என்ன, அது லோகத்துக்கு பெரிய ஓய்வா இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் அவசியம் தூங்கினாத்தான். அதனால தூக்கத்தையே கெடுக்கிறாளே, லோக தத்துவத்தையே அழிக்கணும்னு பாக்குறாளேன்னு விஷ்ணுநாத புராராம பிருகுபத்னி பதிவிரதான்னு. அவ்வளவு நல்லவளாயிருந்தாலும் லோகத்துக்கு நிம்மதியை தரக்கூடிய தூக்கத்தையே அழிச்சுடணும்னு சவிக்கிறதுக்கு போனா அவளை சம்மாரமே பண்ணிவிட்டார். அப்படி இருக்குச்சே இந்த பிருகுபத்னியான கியாதி என்கிறவள், இன்னும் கேட்டா அந்த பிருகுபத்னி கியாதி என்கிறவள் அப்ப லக்ஷ்மியினுடைய தாயார் அவள். பிருகுபத்னி பிருகுவுக்கும் கியாதி என்கிற இந்த தம்பதிகளுக்கு லக்ஷ்மி தாயார் குழந்தையா பிறந்து அதனால பார்கவின்னு பேர். அத பெருமாளை கல்யாணமே பண்ணிட்டு இருக்காரு. இப்படி மாப்பிள்ள இந்த மனுஷன் விஷ்ணு அவரே மாமியாரையே கொண்டு விட்டார். அப்புறம் என்ன நீ என்னப்பா என்னமோ தாடகையை போய் சம்மாரம் பண்றதுக்கு யோசனை பண்ற அப்படின்னு பெருமாளே ராமனே ஏற்கனவே விஷ்ணு என்று அந்த அவதாரத்திலே லட்சுமி கல்யாணம் பண்ணிட்டவர் மாமியார சம்மாரம் பண்ணிருக்கச்சே நீ என்னப்பா கொல்லக்கூடாதா, லோகத்துக்கு நாசத்தை விளைவிக்கிறவாளா இருந்தா கொன்னா என்ன அப்படின்னு எல்லாம் எடுத்து சொல்லி தாடகையை சம்மாரம் பண்ணணும்னு சொல்றார். சொல்லச்ச பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாத் வச்சனம் கௌசிகசேரி கௌர் கர்த்தவியமை விசங்கையான்னு. சுவாமி இதுவே இந்த பெண்ணை கொல்லலாமா கொல்லக்கூடாதா என்ற யோஜனையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எங்க திருத்தோப்பனார் சொல்லி அனுப்பிச்சிருக்கார். விஸ்வாமித்திரருடைய முகத்தினாலே வரக்கூடிய எந்த உத்தரவையும் நிறைவேற்றிட்டு வான்னு சொல்லியிருக்கார். அதனால இப்போ அப்பாவினுடைய சொல்வார்த்தையும் கேட்டவனாகணும், தேவரை போல மகாத்மா ரிஷியினுடைய சொல்வார்த்தையும் கேட்டாகணும். அதனால நான் இப்ப தாடகாவதம் பண்ணா 2 பேருடைய வார்த்தையும் நிறைவேற்றினா போல ஆகும், தாடகாவதம் பண்ணலன்னா 2 பேருடைய வார்த்தையும் நான் மறுத்தா போல ஆயிடும். ஸ்ரீவதம் பண்ணக்கூடாதுன்றது பொது சாஸ்திரமா இருந்தாலும் அது விசேஷ சாஸ்திரமானது அப்பாவினுடைய வார்த்தையும் ரிஷியனுடைய மகாத்மாக்களுடைய வார்த்தையும் கேட்கணும்னு இருக்கு. அதனால பொது சாஸ்திரத்தை பரித்தியாகம் பண்ணிவிட்டு விசேஷ சாஸ்திரமா நம்முடைய வார்த்தையை நான் ஏத்துக்கிறேன் சுவாமி. எப்பவும் அப்படிதான், பொது சாஸ்திரம் ஒண்ணு இருக்கும், விசேஷ சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கும். அதனால அது பிரத்யேகமாக சில பேருக்கு மாத்திரம் அந்த சமயத்துல அப்ளிகபிள் ஆகும். அதனால பொது சாஸ்திரத்தை கடைபிடிக்கணும்னு இருந்தாலும் பிரத்யேகமாக கடைபிடிக்க வேண்டியது என்று சில சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அப்ப அந்த பிரத்யேகமான சாஸ்திரத்தை தான் பிரத்யேகமான உத்தரவைத்தான் கடைபிடிச்சு ஆகணும். அதனால இங்க அத வால்மீகி காட்டுற பொது சாஸ்திரம் எதுவா இருந்தாலும் விசேஷ ஆக்ஞைகள் என்று இருந்தால் அந்த விசேஷ ஆக்ஞையத்தான் கடைபிடிக்கணும். இது வாழ்க்கையில பல பேருக்கு அப்படியே பல சந்தர்ப்பங்கள்ல அமையும். இப்ப கூட ஸ்ரீராம் கேட்டார், இப்போ புரட்டாசி மாசமா இருக்கு, விளக்க ஏத்தணும்னா எப்ப ஏத்துறது, பின்னாடி ஒரு அசௌகரியம் இருக்கு முன்னாடி ஒரு அசௌகரியம் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவா புரட்டாசி மாசத்துல முதல் சனிக்கிழமை 3வது சனிக்கிழமை அப்படி ஆசைப்பட்டு விளக்கு ஏத்துவா பெருமாளுக்கு. ஆனா இருந்தாலும் அவாளுக்கு ஆத்துல அசௌகரியம்னு ஏதாவது வரும், ஆசௌச்சம்னு வரும், ஆத்துல இல்லன்னு ஏதாவது வரும். அப்போ அவாளுடைய சௌகரியத்தையும் பார்த்துதான் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில விளக்கேத்தனமே வழி இந்த சனிக்கிழமையில கட்டாயம் விளக்கேற்றி ஆகணும்னு வச்சுட்டா அது எல்லாருக்கும் எப்பவும் ஒத்து வராது. அதனால பிரத்யேகமா அவாளுடைய சௌகரியத்தையும் பார்த்து ஏதாவது ஒரு சனிக்கிழமையில விளக்கு ஏத்தலாம். அவா 2வது சனிக்கிழமையில ஏத்தினா 3வது சனிக்கிழமையில ஏத்தினா எல்லாம் 2வது சனிக்கிழமை ஏத்த வேண்டாம்னு சொல்லுவாளே அப்படின்னா அப்ப 1, 3 அசௌகரியமா போச்சுன்னா 2வதையும் விட்டுட்டு 4வதையும் விட்டா என்ன பண்றது? ஆக சில சமயங்கள்ல அது பொது சாஸ்திரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டோ விசேஷ சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி தான் சாஸ்திரத்தை பரிபாலிக்கணும். இங்க சொன்னார் பிதுர்வச்சன நிர்தேசாத் பிதுர்வச்சன கௌரவாத் வச்சனம் கௌசிகசேதி கர்த்தவியம் விசங்கையா. அதனால பொது சாஸ்திரத்தை இப்ப விலக்கி வச்சுட்டேன் சுவாமி, விசேஷ சாஸ்திரமானதான இந்த ஆக்ஞையை ஏத்துக்கிறேன் சுவாமி. பெருமாள் தேசிகன் சாதிக்கிற ஒரு காரியத்தை பண்ணலாமா கூடாதா அப்படின்றத
எப்படிதான் நிர்ணயம் பண்றது அப்படின்னு. அதுக்கு ரகசியத்திரை சாரத்துல நிறைய நிறைய வழி சொல்லிட்டே வர. முதல்ல வேதத்துல என்ன உத்தரவு இருக்குன்னு பாரு, ஸ்மிருதியில என்ன உத்தரவு இருக்குன்னு பாரு, அதெல்லாம் போக குலத்துல என்ன வழக்கம் இருக்குன்னு பாரு, அதுக்கு மேலேயா குலச்சரண தேசாதி சமயி நியோகைர் யோகியானாம்னு குலத்துல என்ன வழக்கம் இருக்குன்னு பாரு, அதுலயும் சிலது செய்ய முடியாம போகும். அப்ப பெரியவாள் இடத்துல கேளு, அவ வார்த்தையில என்ன உத்தரவு வருதோ அந்த வார்த்தையை வச்சுக்கோ அப்படின்னாரு. அதனால வேதத்திலே சொன்னது பிரதானம், அதுல அகப்படாது போனது ஸ்மிருதியில இருக்கான்னு பார்க்கணும். அது குலச்சரண தேசாதி சமயி அப்படின்னு நம்மளுடையதான கோத்திரத்துல, நம்மளுடைய பிரபலத்துல, நம்மளுடையதான சூத்திரத்துல என்ன விதிச்சிருக்குன்றத பார்க்கணும். அப்படியும் இல்ல சிலதுல அகப்படாம போகும். நியோகைர் யோகியானாம் பெரியவாளிடத்துல போய் இப்படி வேற எனக்கு எந்த விதத்தினாலும் தெளிவு ஏற்படல, திருவாக்காலே ஒரு வார்த்தை சொல்லணும்னு கேட்டா அப்ப என்ன உத்தரவு வருதோ அது விசேஷ சாஸ்திரம். அதைத்தான் இங்க காட்டுறார். பெரியவாளுடைய வார்த்தையாச்சே, விஸ்வாமித்திரருடைய வார்த்தை. அதனால நியோகைர் யோகியானாம் நியமித்துராதேர் அபிமதம் மேற்கொண்டு நிமித்த ஸ்வப்னாத்தியர் அபிநிபுணம் அன்மிச்சரிபுதான்னு. சில சமயங்கள்ல அது சொப்பனமாவே சிலது உத்தரவுகள் எல்லாம் கிடைக்கும், சிலது சமயங்கள்ல சகுனத்தினாலே சில உத்தரவுகள் கிடைக்கும். எதையும் ஆராய்ஞ்சு பார்த்து அந்தந்த சந்தர்ப்பத்திலே பெருமாள் நிச்சயமா நம்ம கைவிட மாட்டார், ஒரு வழி காட்டுவார் என்று என்ன வார்த்தை இருக்கோ, என்ன கிடைக்கிறதோ, என்ன சூச்சகம் கிடைக்கிறதோ அது பிரகாரம் காரியம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அத அந்த சாஸ்திரத்தை மனசுல வச்சுட்டு இங்க பெருமாள் சாதிக்கிறார். அதனால பொது சாஸ்திரம் ஸ்ரீவதம் பண்ணக்கூடாதுன்னாலும் விசேஷ சாஸ்திரமான நியோகைர் யோகியானாம்னு சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுறாரு. அதுபோல மகாத்மாக்களுடைய உத்தரவு என்னால் அதுல ரெண்டாவது அபிப்பிராயம் வச்சுக்க கூடாது. அதனால இப்ப 2 பேருடைய உத்தரவு எனக்கு இருக்கு. பிதுர்வச்சன நிர்தேசாத்து பிதுர்வச்சன கௌரவாத்து வச்சனம் கௌசிகசேதி கர்த்தவியம் அவிசங்கயா. அதனால சுவாமி இப்போது உம்முடைய உத்தரவை நான் விசேஷ சாஸ்திரமா எடுத்துக்கிறேன், அதுவும் இல்லாம உம்முடைய உத்தரவை கேட்கணும்னு திருத்தகப்பனார் உத்தரவு போட்டிருக்காரு, அது பொது சாஸ்திரம். இது அப்பா சொல்லியிருக்காரு, அப்பா வார்த்தையை கேட்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ இல்லையோ, அதனால அந்த வார்த்தையை எடுத்துக்கிறேன், உம்முடைய வார்த்தையும் எடுத்துக்கிறேன் என்பதா சொல்லி மேற்கொண்டு தாடகாவதம் பண்றதுக்காக வில் எடுக்கிறார், நாண வீட்டு கட்டுறார், ஜங்கு ஜங்குன்னு அந்த நாண ஒலிக்கிறார். அப்படியே திசையெல்லாம் அப்படி வியாபிக்கிறது. அந்த சப்தத்தை கேட்டா யார் பொல்லாதவன் இந்த இடத்துல வந்தான்னு தாட்டகையானவள் அப்படியே பயங்கரா ஓடி வராளாம். அல்லோக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் கம்பராமாயணத்துல சொல்லச்சு, சொல்லொக்கும் கரிய வேக சுடுசரும் கரிய செம்மல் அல்லோக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் வைரக்குன்ன கல்லோக்கும் நெஞ்சில் துங்காத புறங்கடன்னு கல்லா புல்லருக்கு நல்லோரு சொன்ன பொருள் என போயிற்றே. அழகா சொல்லுவார் கம்பன், ஆச்சாரியன் எடுத்து சொல்லுவா, பல பேரும் சொல்லுவா. இந்த இடத்துல தாடகாவதத்தை வரைச்சு கம்பராமாயணத்துல அழகா சொல்லியிருக்காருன்னு சொல்லுவா. அப்படியா எப்படின்னா சொல்லோக்கும் கரியவே அப்படி சொல்லோக்கும் சொல்லானது எப்படி இந்த பேசின உடனே அந்த 50 அடியில் இருக்கிறவனுக்கு காதுல டக்குன்னு உடனே வேடுதோ, அது போல அம்பானது எடுத்து அடிச்சான்னு அடுத்த க்ஷணம் லட்சியத்துல போய் பழக்கமானது. அந்த மாதிரியான வேகத்துடையதான அம்ப எடுத்தாராம் பெருமாள். எப்படி விட்டான்னா வைரக்குன்ன கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்படின்னு. தாடகனுடையதான ஹிருதயமானது அப்படியே வைரக்குன்ற மாதிரி இருந்தா, அப்படியே வஜ்ரமே அப்படியே வஜ்ராயுதமே மலையா இருந்தும் அந்த மலையே ஹிருதயமா இருக்கா போன்றதான கொடிய தாடகனுடைய ஹிருதயத்திலே புகுந்த தொலை போட்டுண்டு இந்த பக்கத்துல புகுந்த தொலை அம்பானது தொலை போட்டுண்டு அந்த பக்கம் வெளியில விழுந்துதான். எப்படின்னா கல்லா புல்லருக்கு நல்ல ஒரு சொன்ன பொருள் என போயிட்டு நல்ல வார்த்தைய சொன்னான்னா எப்படி இந்த காதல் வாங்கி அந்த காதல விடுவானோ அது போலையாக்கும் பெருமாளுடைய அம்பானது. கெட்டவன் பொல்லாதவனாயிருந்தான்னா நல்லவா வார்த்தை இந்த காதல வாங்கி அந்த காதல விடுவான, அது போல இந்த பக்கம் நுழைஞ்சு அந்த பக்கம் சட்டுன்னு போய் விழுந்துதான் அம்பு. அப்படி தொலைச்சுதான் அந்த தாடகையானது ஏற்கனவே பயங்கரமா யுத்தம் பண்ணவள் அப்படி விழுந்தாலாம், கீழே விழுந்துட்டார். ஏன்னு சரி, இப்போ தாடகாவதம் பண்ணியாச்சு. விஸ்வாமித்திரர் சொன்னார், அப்பா சொன்னார், எல்லாம் இருக்கட்டும். கடைசியில அப்பா விஸ்வாமித்திரர் இந்த மாதிரி ஸ்ரீவதம் பண்ண சொல்லுவார், அப்ப கூட நீ பண்ணுடான்னு சொல்லி அனுப்பிச்சாரன்னா
விஸ்வாமித்திரன்னு நியாயமா தான் சொல்லுவார், அதனால நியாயமான காரியம் தான் பண்ணுவேன் நீ அப்படின்னு நினைச்சுன்னு அவர் சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது இந்த விஸ்வாமித்திரர் இப்படி பெண்வதம் பண்ண சொல்றாருன்றது. இவர் வரவர் அப்பவே அப்பா கிட்ட சொல்லிட்டு வர வேண்டியதுதானே, தாடகாவதம் பண்ண வேண்டி இருக்கும் உன் பையனை அனுப்புன்னு. அப்பா என்ன சொல்லியிருப்பார், அப்பா என்ன சுவாமி ஸ்ரீவதம் பண்ண சொல்றதுக்கு காய்ச்சிட்டு போறேன் அப்பாவோ கூட கேள்விப்பட்டிருக்கார், அதனால கேட்டிருப்பார். அதனால அப்பா சொன்னார் விஸ்வாமித்திரர் சொன்னதை கேளுன்னு சொன்னா இப்ப என்ன சொல்லுவார் இப்போ அப்பா கிட்ட போய் தாடகாவதம் பண்ண சொல்றாரப்பா விஸ்வாமித்திரர் ஒத்து என்ன சொல்றதுன்னு கேட்டான்னா அவரும் கூட யோசிப்பாரோ. மொத்தத்துல பண்ணது தாடகாவதம் ஸ்ரீவதம் பண்ணியாச்சு. பெண் ஸ்ரீஹத்தி பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம், ஸ்ரீஹத்தி பண்ணவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஸ்ரீஹத்தி பண்ணிட்டாரு நியாயமா அப்படின்னு ராமாயணத்துல ராமன் நிறைய தப்பு பண்ணிருக்காருன்னு சொல்றா. அது மாதிரியான தப்புகள்லாம் சரியான்னு இன்னைக்கு பாக்கலாம். அதுல இந்த முதல் தப்பு என்னன்னா இந்த தாடகாவதம் இது நியாயமா, எவ்வளவுதான் அப்பா சொல்லியிருந்தாலும் எவ்வளவுதான் விஸ்வாமித்திரர் சொல்லியிருந்தாலும் ராமன் தாடகாவதம் பண்ணான்னா என்ன ஆறுதுன்னா 3 பேருக்கும் பாபம் ஆகி போடுது. 3 பேருக்கும் பாபம். என்ன பாபமா, அடிச்சதுனால ராமனுக்கு பாபம், அடிக்க சொன்னதுனால விஸ்வாமித்திரருக்கு பாபம். இந்த விஸ்வாமித்திரர் இப்படி ஏடா கூடமா எதையும் சொல்லுவாருன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம விஸ்வாமித்திரர் சொன்னதெல்லாம் கேளான்னு சொல்லி ஒரு சக்கரவர்த்தியானவர் தர்மத்தை பரிபாலிக்க வேண்டியவர் சொன்னது. ஆக தாடகாவதம் பண்ணதுல 3 பேருக்கு பாபம் வரும்படியா எடுத்தேன் நியாயமா. இந்த காரியத்தை போய் ராமன் போய் பண்ணலாமா? எப்பவுமே ஒரு பாபத்தை பண்றவனை காட்டிலும் அந்த பாபத்தை பண்ண சொல்றவன் இருக்கான்னு பாருங்க, அவனுக்குதான் ஷேர் அதிகம்னு சாஸ்திரத்திலே சொல்றா. அந்த அப்படியாக்கும் அதுக்கு உத்தரவிடுற ராஜா இருக்கு, அவனுக்கும் பாபம்னு சொல்லியிருக்கு. ராஜ்யத்துல ஏதாவது தப்பு நடந்தான்னா அந்த தப்புல 50% பாபம் ராஜாவுக்கும் சொல்லியிருக்கு. அதுவும் இங்க விசேஷமா தசரதர் வேற சொல்லி அனுப்பிச்சிருக்கார் விஸ்வாமித்திரர் சொன்னதை கேளுன்னு. ஆக ராமன் இப்படி தனக்கும் பாபம் வரும்படியாய், தன்னை உத்தரவிட்ட விஸ்வாமித்திரருக்கும் பாபம் வரும்படியாய், அதுக்கு மேல அவருக்கும் சேர்த்து ஒத்த ஆசையா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்ச தசரதருக்கும் பாபம்படியான ஒரு காரியத்தை செய்யலாமா சுவாமி அப்படின்னு. பாபத்தை பத்தி யோசிக்கிறவாளுக்கு இந்த மாதிரி யோசனை வரும். எல்லாத்தையும் தட்டி உதறி போட்டுட்டு ஆமா எதுவும் பாபம் கிடையாது எல்லாம் சர்வேஸ்வரன் பாத்துக்கிறான் அப்படின்னு போறவாளுக்கு இந்த யோஜனை வராது. எல்லாம் பெருமாள் தான் நடத்துறாரு சுவாமி, நாம ஒண்ணும் நடத்தல அப்படின்னு சொல்லி எல்லா பாவத்தையும் பண்ணலாமான்னு பண்ணக்கூடாது. அதுதான் பெருமாளும் ராமாயணத்துல பல இடத்துல அதே போலத்தான் எல்லாம் பெருமாள் தான் பண்றாரு, நாம என்ன பண்ணா என்ன தப்பு அப்படின்னு எல்லா தப்பையும் யார் வேணா எப்ப வேணா பண்ணிட்டு இருக்கலாம். அப்புறம் எதுவும் தர்மசாஸ்திரமே காக்க வேண்டாம். தர்மசாஸ்திரம் எதுக்கு அப்புறம் அதுல நியாயம் எல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. மனம் போனபடி எதையும் பண்ணிவிட்டு பெருமாள் தான் பண்றாருன்னு அடாவடி அடிச்சுட்டு போலாமோ இல்லையோ, அப்படி போறதுக்கு ஒத்துக்காது சாஸ்திரம். பெருமாள் தான் சாஸ்திர ரூபமா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அதை அனாதரிச்சுட்டு எல்லாம் பெருமாள் தான் நடத்துறார் அப்படின்னு பொதுவா ஒரு வார்த்தையை போட்டுட்டு எந்த பாபத்தையும் பண்ணிட்டு இருந்தாருன்னா அப்போ மொத்தம் பாபமா தான் இருக்குமே ஒழிய அது வாஸ்தவத்துல பெருமாள் தான் நடத்துறாருன்னு அந்த மாதிரியான மனோபாவத்துல பேசினதா இருக்காது. ஏன்னா எல்லாம் பெருமாள் தான் நடத்துறாருன்னு நினைக்கிறவா உண்மையில பரம சாஸ்திகாலா இருப்ப ஒழிய எல்லாம் பெருமாள் தான் நடத்துறவர்னு சொல்றவா அப்ப பொல்லாதவாளா இருக்க மாட்டா. அந்த சாத்விகாலா இருக்கிறவ சாஸ்திரத்தை தான் பாப்பாளே ஒழிய பெருமாள் மேல எல்லா வழியும் போட்டுட்டு தப்பு செய்ய மாட்டான். தப்பு செய்யறவன் துணிஞ்சு செய்யறவன் என்ன பண்ணுவான், அவன் தான் சாஸ்திரத்தை மதிக்காம தான் தப்பு பண்ணி விட்டு பெருமாள் தான் நடத்துறாருன்னு. அதே மற்ற சமயத்துல அவன் எல்லாம் எதுவும் பெருமாள் தான் நடத்துறாருன்னு நினைக்க மாட்டான். சாத்விகனாக இருக்கிறவன் எல்லாமே எப்பவும் பெருமாள் தான் நடத்துறாருன்னு நினைச்சுட்டு தப்பு காரியம் பண்ணச்சே இல்ல சாஸ்திரத்திலே பெருமாள் சொல்லியிருக்கார் அதனாலே நாம அப்படி செய்யக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒதுங்கி வருவோம். அதனால எல்லாம் பெருமாள் தான் நடத்துறாரு அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கு, அதை விட ஒரு கெட்டிக்காரத்தனமான பொய் ஒண்ணும் கிடையாது. சாத்விகனா இருக்கிறவன் எல்லாம் பெருமாள் தான் நடத்துறாருன்னு சொல்லி அது நல்ல காரியத்தை செஞ்சுட்டு கெட்ட காரியம் பண்ணாம நல்ல காரியத்தை நடத்திட்டு பெருமாள் தான் நடத்திட்டாருன்னு நினைப்பான். கெட்ட காரியத்துல போகாம இருக்கச்சே பெருமாள் தான் தடுத்தாருன்னு பெருமாள் தான் நம்ம காப்பாத்துறாருன்னு நினைச்சுப்பான். எல்லாம் பெருமாள் இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி சாஸ்திரத்தை பார்த்து விலகி இருப்பான். லோகத்துல நடக்கக்கூடியதான நியாய அநியாயங்கள்லாம் பார்க்கச்சு இது நாம் செய்யறது இல்ல, இதெல்லாம் பெருமாள் செய்யறார் அப்படின்னு. இப்ப லோகத்துல மத்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கச்சே அததான் பார்த்து இதெல்லாம் பெருமாளுடைய ஒத்தாசை இல்லாம நடக்காது, நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்வாளே ஒழிய தான் தப்பு பண்ண வர இடத்துல பெருமாள் தான் செய்யறாருன்னு ஒரு நல்லவாளும் சொல்ல மாட்டான். தான் தப்பு பண்ணச்சே பெருமாள் தான் நடத்துறார் அப்படின்னு பேசுறவா உண்மையிலேயே பாவம் தான் பண்றாளே ஒழிய பெருமாள் இடத்துல விசுவாசமா பண்ணலவா.
அவ பெருமாளிடத்துல விசுவாசம் இருந்தா அந்த வார்த்தை சொல்ல மாட்டான். இதுதான் நல்லவாள் பெருமாள் தான் நடத்துறாருன்னு சொல்றதுக்கும் பொல்லாத வாழ் பெருமாள் தான் நடத்துறாருன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லவாள் எல்லாம் பெருமாள் தான் நடத்துறாருன்னு சொல்லச்சே தான் பண்ணக்கூடிய நல்ல காரியங்களை பெருமாள் நடத்தி கொடுக்கறதாகவும், லோகத்துல நடக்கிறதுலாம் மற்றவாளுக்கு எது நடந்தாலும் அதெல்லாம் பெருமாள் தான் நடத்துறாரு, யாரால நடத்த முடியுமா அப்படின்னு நினைச்சுப்பாளே ஒழிய தான் தப்பு காரியம்னு ஒண்ணு கிட்ட வரைச்சு ஐயோ இத பெருமாள் தான் பண்ணி வைக்கிறார் நாம் பண்ணிடலாம்னு நினைக்க மாட்டான். அப்ப சாஸ்திரத்தை தான் எடுத்து பாவம். ஏன்னா சாஸ்திரமும் பெருமாள் தான், சாஸ்திரமும் பெருமாள் தான், சாஸ்திரம் தான் பெருமாள் சாஸ்திரத்தை கொண்டு காரியம் பண்ணுன்னு சாஸ்திரங்களே விதிச்சிருக்காரு என்று அப்படித்தான் நல்ல விதமா தான் எடுத்துப்பான். பொல்லாதவாளா இருந்தா என்ன பண்ணுவான்னா அவ லோகத்துல நடக்கிறதெல்லாம் பெருமாள் தான் நடத்துறாருன்னு நினைக்க மாட்டா. நல்லது நடந்தாலும் நாங்க தான் நடத்தினேன் நல்லதுன்னு நினைச்சுப்பா. ஆனா பொல்லாது நடத்த மாத்திரம் தான் தான் இது பெருமாள் தான் நடத்துறா, இதுல நான் என்ன பண்ணேன்னுவா. ஆனா நல்லவாள் பாக்குற திருஷ்டி வேற, பொல்லாதவாள் பாக்குற திருஷ்டி வேற. பகவான் தான் எல்லாத்தையும் நடத்துறான்னு சொல்றதுக்குள்ள எத்தனையோ சூக்ஷ்மம் இருக்கு. இப்ப ராமன் பாபத்தை பண்ணி விட்டு பெருமாள் தான் எல்லாம் பண்ணி வச்சார், பெரியவா தான் சொன்னா எல்லாத்தையும், எங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, என் மேல ஒரு தப்பும் கிடையாது என்று அப்படி நினைச்சுப்பாரோ அப்படின்னா இப்படி எப்படி சுத்தி பார்த்தாலும் ராமன் அப்படி நினைச்சுக்கவும் மாட்டார். அந்த மாதிரி நினைக்கிறவர் கிடையாது. புருஷோத்தமனான ராமன் யாருக்கும் தப்பு வராத காரியத்தை தான் பண்ணுவார். தர்மசிய பரிரட்சிதா ரட்சிதா ஸ்வசிய தர்மச்ச ஸ்வஜனசியாபி ரட்சிதான்னு சொல்லியிருக்கார். ராமன் ஒரு காரியம் பண்ணினான்னா தன்னுடைய தர்மத்தையும் ரட்சித்ததாகவும் இருக்கும், மற்றவாளுடைய தர்மத்தையும் ரட்சிச்சதாகவும் இருக்கும். அப்படிதான் ஒரு காரியம் பண்ணுவாரே ஒழிய ஒரு தப்ப பண்ணிவிட்டு அதை எப்படியாவது ஏதாவது வாக்ஜாலத்தினால நான் பண்ணது ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு திருப்திப்பட்டு போறக்கூடிய பொல்லாதவர் கிடையாது ராமன். இப்ப ராமன் இந்த தாடகாவதம் பண்ணினாரே சுவாமி சரியா அப்படின்னு இந்த கேள்விக்கு வால்மீகி என்ன பதில் சொல்லுவாரு பாவம். இது மேல அவர் விசாரிக்கணும். ராமன் பண்ணது சரியான்னு தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு விசாரிக்கணும். அப்புறம் தர்மசாஸ்திரத்தை கொண்டு விசாரிச்சான்னா உடனே அந்த தர்மசாஸ்திரத்தை இன்டர்பிரட் பண்றவா இருக்காளே அவ அதுக்கு மேல எப்பவுமே தர்மசாஸ்திரத்துல பெரிய சிக்கல் என்னன்னா அதனுடைய இன்டர்பிரேஷன் தான் ரொம்ப சிக்கல். அந்த இன்டர்பிரேஷன் பண்ணித்தான் விதவிதமா நிர்ணயம் எல்லாம் பண்றா. இப்போ ஸ்ரீ ஜெயந்தி வருது, ஸ்ரீ ஜெயந்தி வடதேசத்துல என்ன பண்றா, அவ கோகுலாஷ்டமின்னு கொண்டாடுறா. அது முனித்திரை ஸ்ரீ ஜெயந்தின்னு ஒண்ணு இருக்கு, வைகான ஸ்ரீ ஜெயந்தின்னு ஒண்ணு இருக்கு, பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தின்னு ஒண்ணு இருக்கு. அத அகோபில மடத்துல பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு நிர்ணயம் பண்றா. இப்படி பலவிதமான ஸ்ரீ ஜெயந்திகள் ஏற்பட்டிருக்கு. ஏன் சுவாமி கிருஷ்ணன் ஸ்ரீ ஜெயந்தி நிர்ணயம்னா ஒண்ணுதானே இருக்கணும், பலவிதமா ஏன் இருக்குன்னா தர்மசாஸ்திரங்களை பார்த்தான்னா பிரம்மம் ஏற்பட்டு போகுது. பெருமாள் ஆவணி மாசம் பிறந்தாரா, சிம்ம மாசத்துல பிறந்தாரா, பாத்ரபத இல்ல ஸ்ராவண மாசத்துல பிறந்தாரா, பாத்ரபத மாசத்துல பிறந்தாரா, கிருஷ்ணாஷ்டமியில எந்த பாத்ரபத கிருஷ்ணாஷ்டமியில பிறந்தாரா அப்படின்னு அப்படி பார்த்துட்டே போனேன்னா கடைசியில ரொம்ப டவுட் வந்துடும். அதுல அஷ்டமியிலையும் பிறந்தார், ரோஹிணிலையும் பிறந்தார் அப்படின்னா அப்ப அஷ்டமியை முக்கியமா வச்சுக்கிறதா, ரோஹிணியை முக்கியமா வச்சுக்கிறதா, அது என்ன புதன்கிழமையை முக்கியமா வச்சுக்கிறதா. பெருமாள் அப்படித்தானே புதன்கிழமையில பிறந்தாருன்னு சொல்றா. பார்த்தாருன்னா ஒன்னொன்னுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு போச்சு. அது போல தர்மசாஸ்திரத்தை விசாரிச்சு நிர்ணயம் பண்ண போனா அதுல ஆயிரம் சந்தேகம் வரும். அதான் வால்மீகி பார்த்தாரு, ஒரே போடு போட்டார். ராமன் பண்ணதை தப்புன்னு சொல்றதுக்கு நாம ரெண்டாவது வார்த்தை பேசக்கூடாது. அப்படியாக்கும் ஒரே போடு போட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு தாட்டகாவதம் ஆச்சு. தாட்டகாவதமான உடனே சரி ஸ்ரீவதம் பண்ணியாச்சு, இந்த ஸ்ரீவதத்தினால என்ன எஃபெக்ட் ஏற்பட்டது பாருங்க. சாஸ்திரம் இருக்கட்டும், தர்மசாஸ்திரத்தை விசாரிக்கலாம், விஸ்வாமித்திரர் சொன்னது சரியா, ராமன் பண்ணது சரியான்றதெல்லாம் அப்புறம் விசாரிக்கலாம். இந்த இதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கு பாருங்க அப்படின்னு சாதுசா திருகாகுத்தம் சுராஷாபியபி பூஜைன்னு அப்படின்னு தேவதைகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் ஆஹா தாடகாவதமா எடுத்து அப்பாடா இனிமே ஒன்னொன்னா அடுத்தடுத்து பெருமாள் இப்படி துஷ்ட நிகிரகம் பண்ணிட்டு நம்மளெல்லாம் காப்பாத்த போறாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். உவாஜ பரமபிரீதா சகசிராட்ச புரந்தரா அப்படின்னு இந்திரன் வேற ஒரே சந்தோஷப்பட்டுனானோ. முனே கௌசிக பத்ரந்தே சேந்திரா சர்வே மறுப்பா மகர்ஷிய விஸ்வாமித்திரரே இருந்தாலும் நீ நல்ல காரியம் ஆரம்பிச்சு வச்சே அப்படின்னு அவெல்லாம் சந்தோஷப்பட்டா அப்படின்னு. தேவதைகள் சந்தோஷப்பட்டா அதுவே சாஸ்திரம்னு வச்சுக்க முடியாது.
ஏன்னா அவ ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கா, ராவணனை சேர்ந்தவாள்லாம் ரொம்ப படுத்துறாளேன்னு. அதுல ஒருத்தரா போனான்னா அவ சந்தோஷப்பட்டுப்பா. அதனால தேவதா பிரீத்தியே இந்த விஷயத்துல சாஸ்திரம்னு வச்சுக்க முடியாது. அதான் சொல்ற உவாசரஜனீம் தத்ர தாடகாயாவனே சுகம். இன்னைக்கு ராத்திரி பயங்கரமா இருந்த தாடகாவனத்திலேயே படுத்துட்டாலும். ரொம்ப ராத்திரி ஆகி போச்சு, அதனால இங்கேயே படுத்துக்கலான்னு அனுஷ்டானத்தை பண்ணிட்டு ராத்திரி படுத்துட்டாலாம். முக்தசாபம் மனம் தச்ச தஸ்மின்னேவ ததாஹனீய ரமணீயம் விபப்ராஜ யதா சைத்திர ரசம் வனம். ராமாயணத்துல வால்மீகி சொல்றார் சுவாமி என்ன சாதிக்கிறார்னா, என்னைக்கு தாட்டகையானவள் சம்ஹரிக்கப்பட்டாலோ அப்பேற்பட்டதான அந்த பெரிய தேசமே எது தாட்டகையனுடையதான சஞ்சாரத்தினால கொடுமையினால அப்படி அடர்ந்த காடாயும் பாப பூமியாவும் ஆகியிருந்ததோ அது தாடகாவனம் ஆன அந்த தினத்திலேயே அந்த இரவிலேயே முக்தசாபம் வனம் தச்ச. இந்த தாட்டகையனுடையதான பாபம் எல்லாம் அந்த வனத்தை பீடிச்சுட்டு இருந்ததே, அது எல்லாம் அன்றைக்கே அழிஞ்சு போய் அந்த தேசமானது தஸ்மின்னேவ ததாஹனி அந்த இரவிலே என்ன ஆச்சு தெரியுமா, ரமணீயம் விபப்ராஜ, ரொம்ப அழகானதாயிடுது சுவாமி. அந்த பயங்கரமான காடு உயர்ந்த சைத்திரரத வனம், சித்திரரதன் என்கிறதான கந்தர்வராஜனுடையதான உத்தியானவனமானது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கும். அதுபோல அந்த தேசமானது அது ஒரு ராத்திரியில ஒரு காடானது கந்தர்வராஜனுடையதான ஆனந்த தோட்டம் போல மாறி போச்சு சுவாமின்னு. உருவமே மாறி போச்சான். அதான் தாட்டகாவதமானது அது சரியா தப்பான்னு சொல்றதுக்கு அது சொன்னார், இயற்கையே தாட்டகையினுடைய வதத்தை ஒத்துண்டு கொடுத்துனாரு. இதுக்கு மேல ராமனை பத்தி என்ன சொல்ல பொருள்? நாம ஒரு காரியம் பண்றோம், பார்த்தான்னா அப்படியே செத்து போயிருந்ததான துளசி செடி தானே முளைச்சு மறந்து வந்துருவோம். அந்த மாதிரியா நமக்கெல்லாம் அப்பேற்பட்டதான ஒரு பிரபாவம் உண்டா? ராமனுடைய பிரபாவத்தை சொல்றார். ராமனாலே சம்மரிக்கப்பட்டதனாலே அந்த தாட்டகாவனமானது அந்த இரவிலேயே அந்த தாடக வனத்தினுடையதான தீங்கெல்லாம் போய் அதனுடைய பாப்பம் எல்லாம் கழிஞ்சு அந்த தாட்டகினாலே ஏற்பட்டிருந்ததான ரொம்ப அப்பேற்பட்ட விரூபமான அந்த காடு ரொம்ப சுரூபமான அழகான சித்திரரதனுடைய கந்தர்வராஜனுடையதான தோட்டம் போலே மாறி போச்சு சுவாமினர். முக்தசாபம் மனம் தச்ச தஸ்மின்னேவ ததாஹனி ரமணீயம் விவப்ராஜ யதா சைத்திரரசம் வனம். ஆக ராமன் தப்பு பண்ணலன்னு விட்டாரு. ராமன் தப்பு பண்ணலன்றது நான் சொல்ல வேண்டாம், ராமன் தப்பு பண்ணலன்றது யாராவது மனுஷால் ஒருத்தரும் சொல்ல வேண்டாம். அந்த காட்டுல இருந்த செடி கொடி மரம் அந்த வீசுற காத்து அது சொல்லிட்டு சுவாமி என் ராமன் நல்ல காரியம் பண்ணிட்டான்னு அப்படின்னு சந்தோஷமா அதை காட்டிட்டு அந்த வால்மீகி இந்த தாட்டகா வதத்தினால லோகத்துக்கு க்ஷேமம் தான், ராமன் எது பண்ணாலும் க்ஷேமமா தான் இருக்கும். லோகத்துக்கு க்ஷேமம்ன்றத பாருங்க, செடி கொடி கூட மாறி போய் சந்தோஷமா நல்ல செடியா மாறி நல்ல காடாயிருந்து நல்ல தோட்டம் ஆயிடுது அப்படி சாய்க்கிறாரு. ராமன் ராமாயணத்துல சில அடுத்தடுத்து நிறைய தப்பு பண்ணிருக்காருன்னு சொல்றா. அதுக்கெல்லாம் எல்லாம் ராமாயணத்திலேயே பதில் சொல்றாரு வால்மீகி பகவான். இன்னும் ஏதாவது சில தப்புகளை மாத்திரம் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் எடுத்து இந்த ஒரு உபன்யாசத்திலே முடிக்க முடியாது. அதுல இது ரெண்டாவது எது தப்பா சொல்லலாம்னா, பெருமாள் வனவாசத்துக்கு புறப்பட்ட அயோத்தியா நகரமே கலங்கி போச்சு. ராமனுடைய பட்டாபிஷேகத்தை எதிர்பார்த்து குதூகலிச்சிருந்த அப்பேற்பட்டதான் அயோத்தியா நகரம் அலங்காரமாய் அது தேவலோகத்து அமராவதி பட்டணம் போல அந்த மாதிரியான குபேரனுடைய பட்டணம் போல அலகாபுரி பட்டணம் போல அவ்வளவு அலங்காரமாயிருந்த அந்த அயோத்தியா மாநகரத்துக்கு இப்படி தகாத செய்தி, கேட்டுக்க முடியாத செய்தி. ராமனுக்கு பட்டாபிஷேகம் கிடையாதான், அவ அப்பா நிறுத்திட்டாராம், காட்டுக்கு எல்லாம் அனுப்பிச்சுட்டாலாம், புறப்பட்டுட்டார்னு தெரிஞ்ச உடனே எப்படியாக்குமானது அது வளர்ந்த காட்டுல காட்டு தீயானது அப்படி பொசுக்குமோ காட்டு, அது போல துக்கத்தினாலே அயோத்தியா நகரமானது துக்க தீயினாலே பொசுங்க ஆரம்பிச்சுடுத்து. அது பொசுங்க அபி விரக்ஷா பலிம் புஷ்பாங்குர கோரகாக அபி விரக்ஷாக பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரகாக உபதப்தோதகா நத்யா பல்வலானி சராம்சிச்சன். அது நாடு நகரத்துல மண்ணெல்லாம் குதிச்சு போச்சு, ஆறெல்லாம் குதிச்சு போச்சு, மரங்கள் எல்லாம் சுட்டு போச்சு.
மரங்கள்லாம் கருகி போச்சு, புல் பூண்டெல்லாம் கருக ஆரம்பிச்சுட்டு சுவாமி. அந்த துக்காக்னியினாலே அந்த உபதப்தோதகாரத்தியா பல்வதானி சராஞ்சித குளங்குட்டையில் நாம் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சு கொடுத்தாம். அந்த அளவுக்கு ராமனுடைய பிரிவை பொறுக்க முடியாம இருக்கக்கூடிய அயோத்தி மாநகரத்து ஜனங்கள் எல்லாரும் ராமா 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 அப்படின்னு எப்படி பின்னாடி நகினோ நகினோ ஜீவிதேனாத்தா கிருதபுத்திரை கிருதோஜனைகி, எங்களுக்கு குழந்தைகள் வேண்டாம், பெரியவாள் வேண்டாம், மனைவி மக்கள்லாம் வேண்டாம், ராமன் தான் வேண்டும். பாதச்சாயா சுகம் பக்து தாதிருஷ்ய மகாத்மனா சகிநாதோ ஜனசியாசிய ஜகதிஸ்வராயணம். எங்க ராமன் போறாரோ அதுதான், எங்க ராமன் இருக்காரோ அந்த இடம் தான் எங்களுக்கு சொர்க்கம், அதுதான் என் உலைதான க்ஷேமம் ஆனந்தமாக்கும், அதுதான் யோகக்ஷேமாக்கும். பாதச்சாயா சுகம் பர்த்து தாதிருஷ்ய மகாத்மனா, ராமனுடையதான திருவடி நிழல் இருக்கே அதுதான் பரமசௌக்கியம் பரமானந்தமாக்கும். அதனாலே ராமன் எங்க இருக்காரோ அந்த இடத்திலேயே அங்கேயே நாமும் இருப்போம்னு சொல்லி அயோத்தியா நகரத்திலே புருஷால் எல்லாரும் ஓடி வராளாம், வயசானவாள்லாம் ஓடி வராளாம். ராமன் தேர்ல புறப்பட்டுட்டார் வனவாசத்துக்கு, அப்படியே தேரை பிடிச்சிட்டு தொங்கரா, ராமா போகாதே போகாதே அப்படின்னு சொல்றா. வயசானவாள்லாம் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணவாள்லாம் அவளுடையதான அக்னிய அப்படியே போட்டுட்டு ஓடி வரக்கூடாதுன்னு உடனே அவ எல்லாரும் அந்த சமித் சமாரோபணம்னு ஒண்ணு உண்டு. அதாவது அந்த பலாச பூச்சிகளே அக்னி ஆவாகனம் பண்ணிட்டு ஓடி வராளாம். ராமா ராமா எப்படி விடுவேன் ராமா, உன்னை விட்டு விட முடியலன்னு வயசானவாள்லாம் ஓடி வராளாம், ஓடி வர முடியாதவாள்லாம் ஓடி வராளாம். இந்த மாதிரியாக்கும் அந்த ராமன் ஆகாரமே அழுது இந்த ராமன் பின்னால வந்தா, ராமன் எல்லாரும் ஓடி வரதை பார்த்துட்டு தமசா நதி கரையில அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் படுத்துக்கோங்க பாவம், ஏன் கஷ்டப்பட்டு ஓடி வர இருங்கோ, கொஞ்சம் எல்லாரும் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாரையும் படுக்க வச்சுட்டு எல்லாரும் தூங்கின உடனே ஓடி போயிட்டார் ராமன். நியாயமா சுவாமி, இவ்வளவு தூரம் எங்களுக்கு நகினோ ஜீவிதேனாத்தா குத புத்திரை குதோசனை, எங்க ஆத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் வேண்டாம், அயோத்தியில இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேண்டாம், குழந்தைகள் கூட வேண்டாம், ராமா நீதா வேணும், உனக்கு குடும்பம் வேண்டாம், குழந்தை வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், சுகம் வேண்டாம், ஆகாரம் வேண்டான்னு எல்லாத்தையும் உதறிட்டு ஓடி வந்தது. இப்ப ஏற்பட்ட இவ்வளவு அபிமானமான ஜனங்களை, இவ்வளவு ராமபக்தியோட இருக்கிற ஜனங்களை ராமன் பரித்தியாகம் பண்ணி விட்டு ராத்திரியோட ராத்திரியா தானும் சீதையும் லட்சுமணமா சுமந்திர தேரை ஓட்ட சொல்லிட்டு அந்த தேரை இப்படி எப்படி எப்படி ஓடித்துன்னு கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு தேர் சூட ஏற்படுத்திட்டு தேர் சூட அயோத்திக்கு போறா போலே திருப்பி காட்டிட்டு எப்படியோ தேர் சூட திருப்பி அயோத்திக்கு போறா போல மண்ணுல அடையாளம் காட்டி ஓட்டிட்டு எங்கேயோ பொம்மை புல்வெளிகள் வந்த போது அந்த இடத்துல அடையாளம் இல்லாம பண்ணிட்டு பெருமாள் ஏமாத்தி ஓடி வந்துட்டாரே நியாயமா அப்படின்னு ராமன் தன்னை நம்பி வந்தவாளை போய் இப்படி ஏமாத்தலாமா? ராமன் ஏதோ சத்தியசந்தன்னு சொல்றவர் தான் அயோத்திக்கு போகாம அயோத்திக்கு போனா போல போக்கு காட்டிட்டு தேர் சூடலாம் தேர் அடி சக்கரத்தினுடைய அடையாளத்தை ஏற்படுத்திட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு தானே இவர் காட்டுக்கு போனார், நியாயமா அப்படின்றது அடுத்தது கேள்வி. அப்படின்னார். இது எப்படி நியாயம்னு சொல்றது? குடும்பம் வேண்டாம், பணம் வேண்டாம், ஆயுள் வேண்டாம், சொத்து சுகம் வேண்டாம், அயோத்தி மாநகரமே வேண்டாம், இனிமே அயோத்தியே வேண்டாம் எங்களுக்கு, ராமன் இருக்கிற காடே போதும், ராமன் திருவடியே போதும்னு வந்தவாளை ஏமாத்தி அனுப்புறது இதுவா பெருமாளுடைய சுபாவம்? இந்த காரியத்தை பண்ணினாரே அப்படின்னா அது ரொம்ப விசேஷமா சொல்றான் அந்த இடத்துல. இன்னும் நிறைய ராமனுக்காக அந்த ஜனங்கள் எவ்வளவு அழுதார்ன்றத வால்மீகி ரொம்ப சொல்றார். அது வர்ணிச்சா அது ராமாயணத்தை வர்ணிச்சா மாதிரி இருக்கும். அதனால ஒரு சுதம் பிரதமஜம் லப்துவா ஜனனியின் ஆபியம் வந்தத அப்படின்னு ரொம்ப நாளா குழந்தை பிறக்கலன்னு ஏங்கி 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 அப்ப என்னைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு அந்த புஷ்ய நட்சத்திரத்துல அந்த சைத்திர மாசத்துல புஷ்ய நட்சத்திரத்துல நாள் பார்த்து இந்த ராஜா பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணா அன்னைக்கு காத்தால குழந்தை பிறந்துதான். யாரு சில பேருக்கு குழந்தை பிறந்தது. ராமன் காட்டுக்கு போறாருன்னு குழந்தைய கரிச்சு கொட்டினாலாம் அவ அம்மா, பெத்த அம்மா. சுதம் பிரதமனின் லப்துவா ஜனனியின் ஆபியனந்தத்தை, என்ன சனியன் நீ வந்து பிறந்த வேலை, என் பிரபு ராமன் காட்டுக்கு போறான், என்ன லக்னத்துல எந்த சனி பிடிச்ச வேலையில வந்து பிறந்தியோ நீன்னு குழந்தை என்ன பண்ணிட்டு பாவம். குழந்தை பிறந்ததுக்கும் ராமன் காட்டுக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா, ராமன் காட்டுக்கு போறான்னா எதுவுமே பிடிக்கல. தன் வயத்துல அன்னைக்கு காத்தால பிறந்து விழுந்திருக்கிற குழந்தைய பார்த்து அம்மா அப்படியாக்கும் கரிச்சு கொட்டினான்னா அந்த அளவுக்கு எப்படி ராமனை அந்த ஊர்ல இருக்கிற ஸ்திரீகளும் புருஷாலும் எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கா பாருங்க அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்குறாரு வால்மீகி. அவ்வளவு தூரம் பிரியமான அந்த ஜனங்களை பரித்தியாகம் பண்ணாரே அப்படின்னா சரி.
இதுக்கு எங்க பதில் சொல்றாரு வால்மீகி? நான் இங்க சொல்லல, இது இங்க சொல்லல, பின்னாடி பரதனோட எல்லா சேனையும் புறப்பட்டு போறது. பரதனோட சேனையெல்லாம் புறப்பட்டு போறது. ராமா திரும்பி வரணும்னு பரதன் பிரார்த்திக்க போறான். அதனால பரதனோட புறப்பட்டு போறா. ஜனங்க மொத்த பேரும் புறப்பட்டு போறா. ஆஹா, இப்பேற்பட்ட பரதன் எவ்வளவு நல்ல தம்பி, போய் பெருமாளை அழைச்சுன்னு வந்துட போறேன்னு சொல்றாரு. நாமெல்லாம் போய் பெருமாளை அப்படியே காலை பிடிச்சு கட்டாயம் வலுக்கட்டாயமா பெருமாளை வேலை பண்ணிட்டு வரணும்னு போறா. போனா நடுவுல பரத்வாஜ ஆசிரமம்னு வருது. பரத்வாஜ ஆசிரமத்திலே பரத்வாஜரை பார்த்தார். அடாடாடாடா, ஒரு ராம பக்தனுக்கு சாதம் போடுறா, எவ்வளவு புண்ணியம். அப்படி இருக்குச்சு. அயோத்தியா நகரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்திருக்கா அப்படின்னா அயோத்தியா பட்டணத்துக்கு பூராவும் ஒரு சரியாராதனைன்னா அது கிடைக்குமா? அது அந்த கொடுப்பனை கிடைக்குமா? அதுவும் அத்தனை பேரும் ராமபக்தாள். இந்த ராமபக்தாளுக்கு சாதம் போடுற கொடுப்பனை கிடைச்சிருக்கு அப்படின்னு, ராமனுக்கு சாதம் போட்டேன், இப்ப ராமபக்தாள் அத்தனை பேரும் வந்திருக்கா, அவளும் சாப்பிட வந்திருக்கா அப்படின்னு சந்தோஷப்பட்டு அத்தனை பேருக்கும் விசேஷமா ததியாராதனை ஏற்பாடு பண்றார். பரத்வாஜ ததியாராதனைன்னா இன்னி வரைக்கும் ததியாராதனைகள்ல ஆசீர்வாதம் பண்ணச்சே என்ன சொல்லுவா அப்படின்னா, பரத்வாஜருடைய ததியாராதனைகளே பெருமாளும் பகவதாலும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் அப்பேற்பட்டதான சந்தோஷத்தை இந்த ததியாராதனையினாலே இந்த பெருமாள் தாயார் சந்தோஷப்பட்டு இந்த ததியாராதனையை ஏற்படுத்தின இந்த எஜமானருக்கு, இந்த எஜமான தம்பதிகளுக்கு, இந்த எஜமான தம்பதிகளுடைய குடும்பத்துக்கு பரத்வாஜருடைய ததியாராதனத்திலே எந்த மாதிரியான திருப்தி ஏற்பட்டதோ அப்ப ஏற்பட்ட திருப்தியோடையாக்கும் பெருமாள் எல்லாரையும் அனுகிரகிக்கணுமாக்கும் இந்த ததியாராதனத்தினாலேன்னு இப்பவும் ஆசீர்வாதம் பண்ணச்சே. பரத்வாஜருடைய ததியாராதனையை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவா, ஸ்வஸ்தி பண்ணுவா, கேட்டிருப்பேள் எல்லாரும். அது பரத்வாஜ ததியாராதனத்துக்கு அப்புறம் யாருமே ததியாராதனையே பண்ணலையா? முன்ன பின்ன எத்தனை ததியாராதனை தானே மொத்தமே பாரத தேசம் பூரா சம்பிரதாயமே ததியாராதனை தானே. அப்படி இருக்குச்சே என்ன சுவாமி இவ்வளவு ததியாராதனங்களே, பரத்வாஜருடைய ததியாராதனத்துக்கு என்ன விசேஷம்னா அப்படி ஒரு ததியாராதனை பண்ணி வச்சார் அவர். பூலோகத்துல அவர் தேவலோகத்தை ததியாராதனையை பண்ணி வச்சார் சுவாமி. அப்பேற்பட்ட பூலோகத்துல எல்லாரும் பூலோகத்து ததியாராதனை தானே பண்ணி வைப்பா விசேஷமா. பூலோகத்துல அவர் தேவலோகத்து ததியாராதனையை பண்ணி வச்சாராம் அந்த ராம பக்தாளுக்கு. அப்படின்னா அப்ப அந்த ததியாராதனையை சாட்டா அவ்வளவு சந்தோஷம். எல்லாரும் ராமனை சேவிக்கணும்னு போனவா, ராமனை காலை பிடிச்சு இழுத்துட்டு வரணும்னு போனவா, கைய பிடிச்சு இழுத்துட்டு வரணும்னு போனவா. அவ்வளவு விசுவாசம். ராமன் காட்டுக்கு புறப்பட்டு போன போது அவ்வளவு கதறினவா. அத்தனை பேரும் அன்னைக்கு அந்த ததியாராதனையை சாப்பிட்டாலாம். அந்த ஆனந்தம் தாங்கல. ஆடாடா என்னமா ததியாராதனம், தேவலோகத்து ததியாராதனம். தலிகை சாய்க்கிறவாள்லாம் தேவலோகத்து அப்சர ஸ்திரீகள் வந்து சாதிக்கிறா. அப்பேற்பட்டவன் ஆஹா, பாக்குறதுக்கும் அழகா இருக்கு, சாப்பிடறதுக்கும் அழகா இருக்கு. அவளுடைய நர்த்தனம் என்ன, கேளிக்கை என்ன, மதுபானம் என்ன, அந்த அலங்காரம் என்ன, அந்த எந்தமா அப்படியே தேவலோகத்து உத்தியானவனத்தையே கொண்டு வந்துட்டார் ததியாராதனைக்கு. கேட்டரிங்குன்னு ஏற்பாடு பண்ணிச்சு சில அலங்காரங்கள்லாம் பண்ணி வைப்பாளே. பரத்வாஜர் எப்பேற்பட்ட கேட்டரிங் அலங்காரம் பண்ணி வச்சாருன்னா தேவலோகத்து அலங்காரத்தை பண்ணி வச்சு தேவலோகத்தில இருந்து தலிகை சாய்க்கிறவாள் எல்லாம் வரவழைச்சு தேவலோகத்து தலிகையை வரவழைச்சு அந்த மாதிரி ஆச்சரியமா எல்லாம் அக்னிஹோத்திர அக்னிசாலையில அக்னியை பிரார்த்திச்சு அங்க போய் அங்க இருந்து அக்னிஹோத்திர அக்னியில எந்தெந்த தேவதைகள்லாம் ஹவிஸ் ஏற்கனவே வாங்கி சாப்பிட்டு இருந்தாலும் அத்தனை பேரையும் வரவழைச்சுட்டார் வேலை பாக்குறதுக்கு. அந்த மாதிரியான ததியாராதனை பண்ணி வச்சா எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுநாள் காலத்தால அந்த சாப்பிட்ட வேகம் அந்த சந்தோஷத்துல அப்படியே திருப்தியாகி போய் அதே சொர்க்கானுபவமா போய் என்ன சொன்னான்னா, எல்லாம் புறப்படுங்கோ அப்படின்னா, ராமனை பார்க்க புறப்படலாம் வாங்கோ அப்படின்னா, நைவாயோத்தியாங்கமிஷ்யாம நஜ கமிஷ்யாம தண்டகான்னு குசலம் பரதஸ்யாஸ்து ராமஸ்யாஸ்து ததா சுகம் அப்படின்னா, நாங்க அயோத்திக்கு இனிமே வரமாட்டோம், ராமனை காட்டுக்கு போய் பார்க்கலாம்னா காட்டுக்கும் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு. அயோத்தியாங்கமிஷ்யாம ந கமிஷ்யாம தண்டகான்னு, நாங்க அயோத்திக்கும் வரல, தண்டகாரண்யத்துல ராமனை தேடம் வரல. குசலம் பரதஸ்யாஸ்து, பரதன் க்ஷேமமா இருக்கட்டும், அவருக்கு என்ன இஷ்டமோ அதையே பண்ணட்டும், அவர் ராமனை தேடி வேணா போகட்டும், இல்ல வேற ஏதாவது பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கட்டும், நாங்க என்ன பண்ண போறோம், ராமஸ்யாஸ்து ததா சுகம், ராமனும் எதையாவது பண்ணி க்ஷேமமா இருந்தா இருக்கட்டும் அவ்வளவுதான். ராமனும் எங்கேயோ எப்படியோ ராஜாவா வேணா இருக்கட்டும், காட்டுல வேணா இருக்கட்டும், க்ஷேமமா இருக்கட்டும், பரதன் காட்டுல வேணா இருக்கட்டும், நாட்டுல வேணா இருக்கட்டும், க்ஷேமமா இருக்கட்டும்,
இப்ப ஏற்பட்ட சௌக்கியத்தை விட்டுட்டு யார் இனிமே சுவாமி வரப்போறா அப்படின்னாலும் அது என்னமோ அவர் பரத்வாஜர் ஆதித்யம் பொழுது விடிஞ்சா போச்சு. அப்படி இருக்குச்சே அந்த பொழுது விடிஞ்சா எழுப்ப அது இனிமே தான் தீர போறது. அந்த இனிமே முடிய போறது, பரத்வாஜருடைய விருந்து முடிய போறது. இனிமே மறுநாள் காலத்தால ஒன்னும் கிடையாது. எல்லாரும் அவாவா துண்ட உதறி தோல்ல போடணும், ராமனை தேட போடணும்னு அந்த ஸ்திதி இருக்குன்றதே மறந்து போயிடுத்தவாளுக்கு. அந்த அளவுக்கு எதுக்காக காட்டுற, எந்த ஜனங்கள் ராமனுக்காக உயிரையே விட்டுடுவோம்னு ஓடி வந்தவளா அப்ப ஏற்பட்டவாளுக்கு இந்த லௌகிகமான சௌக்கியத்தை காட்டின உடனே பெருமாளையே மறந்து பாருப்பா. இப்ப ஏற்பட்ட ஜனங்களை காட்டுக்கு என்னத்துக்கு அழைச்சிட்டு போறது? அவாவா ஸ்வதர்மத்தை பண்ணிக்கொண்டு நாட்டுல இருக்கணுமே ஒழிய ஏதோ ராமன் பின்னாடி ஓடுவதே ஸ்வதர்மம்னு எல்லாத்தையும் ஸ்வதர்மத்தை விட்டுட்டு காட்டுல போய் வசிக்கிறதுன்னா இந்த கஷ்டப்படுத்துவானே ஜனங்களை. சௌக்கியத்தை காட்டினா சர்வேஸ்வரனையே மறக்கக்கூடியது லோகத்துல இயற்கை. அது சர்வேஸ்வரன் சௌக்கியத்தை காட்டினாலும் எந்த சௌக்கியமா இருந்தாலும் அதுல கண்ணெடுத்து பார்க்காம பெருமாளையே நினைச்சுட்டு இருந்தாருன்னா அது நம்மாழ்வார் ஒருத்தர். அந்த மாதிரி நம்மாழ்வாரால்தான் முடியும். லோகமானது எப்படின்னா அது ஒரு மேக்னெட் மாதிரி. அது மேக்னெட் மாதிரி எப்படின்னா எப்படி ஆகும், நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு ரெண்டுத்தையும் கிட்ட கொண்டு அப்படி கட்ட வச்சா பிடிக்கட்டாலும் பிடிச்சி ஒழித்துன்றது. என்ன பண்ண முடியும்? அது போலத்தான் நம்முடைய ஹிருதயம் நார்த் போல சவுத் போல அப்படி எனக்கு தெரியாது. ஆனா லோகமானது இதனுடைய ஆப்போசிட் போல். அது என்ன பண்ணும்னா எப்படி ஆகும், அந்த அப்படியே பிடிச்சி விழுத்துரும். லோகத்துல இருக்கிற சௌக்கியங்களை அப்படியே பிடிச்சி கட்டி பிடிச்சுன்றது. அப்படி இருக்குச்சே சர்வேஸ்வரன் இதுக்கு நடுவுல ஏதாவது கொஞ்சம் சர்வேஸ்வரன் நினைச்சுக்க முடியுமே ஒழிய சர்வேஸ்வரனுக்காகவே வாழ்ந்துட போறோம் இனிமே எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு தாற்காலிகமான அனுபவம். அந்த வேகமா தான் இருக்குமே ஒழிய நம்மாழ்வார் போல எல்லாரும் சர்வேஸ்வரனே போறோம் எனக்கு வேண்டாம்னு சொல்லுவாளான்னா. அதனால அதத்தான் ராமாயணத்துல வால்மீகி இடத்துல காட்டுறாரு. நல்ல விஷயம் வேணும்னு தோணும். ஆனா நல்ல விஷயம் வேணும்னு கடைசி வரைக்கும் யாருக்கு நிக்க முடியறதுன்னா பரதனுக்கு நிக்க முடிஞ்சது. அதனாலதான் நம்மாழ்வாரையும் பரதனையும் ஒப்பிட்டு சொல்வா பகவத் விஷயத்துல சொல்லச்சு. பரதாழ்வானுக்கு பரத்வாஜருடைய விருந்துல எந்த சந்தோஷமும் இல்ல. அன்னைக்கு அப்படியே ஜுரம் கண்டு இருந்தார் அன்னைக்கு ராத்திரி. ஐயோ என் பிரபுவை விட்டுட்டு இருக்கனே. பரதனுக்கு ஒரு சிம்மாதனம் போட்டார். இந்த சிம்மாதனத்துல இருந்து இந்த சௌக்கியங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னு பரத்வாஜர். உடனே பரத்வாஜர் அந்த சிம்மாதனத்தை பார்த்து கை கூப்பினார் பரதாழ்வான். ஐயோ என் அண்ணா இருக்க வேண்டிய சிம்மாதனமாச்சு. அந்த சிம்மாதனத்துல இருக்கிற அழகுன்னு எங்க அண்ணாவுக்கு தானே தகுமது, எனக்கு தாது சுவாமின்னு உடனே கையில ஒரு சாமரத்தை எடுத்துட்டார். அந்த சாமரத்துல அண்ணா இருந்தான்னா நான் இப்படித்தானே விசிறுவேன், எங்க அண்ணா இருந்தா நான் இப்படித்தானே விசிறுவேன் அப்படின்னு அந்த அண்ணா இருந்தா விசிறுவார்னு சொல்லி அண்ணா இல்லாத சிம்மாசனத்துக்கு அன்னைக்கு ராத்திரி பூரா விசிறின்னு இருக்காரு பரதாழ்வன். என் அண்ணா இருந்தா இப்படி விசிறுவனே, அந்த கொடுப்பனும் இல்லாம போச்சு. இந்த சிம்மாசனம் என் ராமன் இருந்தா அழகா இருக்குமே, அந்த சேவை இல்லாம போச்சு. ராமன் இருந்தா இந்த சிம்மாசனம் எவ்வளவு அழகா இருக்கும்னு அந்த சிம்மாசனத்திலே ராமனை நினைச்சு பார்த்துட்டு அந்த ராமனுக்கு விசிறினா அந்த கைங்கரியமானது ராமனுக்கு சாமரம் வீச கைங்கரியம் கொடுத்திருந்தா எப்படி இருக்கும், அந்த கொடுப்பன் என்ன எப்படி இருக்கும்னு அதை நினைச்சுட்டு கற்பனையில அப்படி சந்தோஷப்படுறதும் துக்கப்படுறதுமா வரதாழ்வானால இருக்க முடிஞ்சதே ஒழிய இந்த ஜனங்களால இருக்க முடிஞ்சதோ? அதான் காட்டுற. அதெல்லாம் வைராகியம்ன்றது புராண வைராகியம், பிரசவ வைராகியம், ஸ்மசான வைராகியம் எல்லாம் உண்டு. அதான் புராண கதைகள்லாம் கேட்கச்சு, ஆஹா பத்தியா எவ்வளவு நல்ல விஷயம், நல்ல விஷயத்தை தான் நாமும் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் தப்பான சமாச்சாரத்தை பரிகிரகம் பண்ணவா அவள்லாம் என்ன ஆனா பத்தியா தப்பான சமாச்சாரங்கள் ஆசைப்பட்டவாள்லாம் எவ்வளவு துர்கதிக்கு போனா கெட்டு போனா நான் அந்த மாதிரி போகக்கூடாது என்று அதெல்லாம் புராண வைராகியம் வரும். அவ்வளவுதான் பிரவச்சனம் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் போன உடனே அதோட என்ன புராணம் என்ன கேட்டோம், என்ன தர்மசாஸ்திரம் சொன்னான்றது அடியோட மறந்து போயிடும். அதே மாதிரி ஸ்மசான வைராகியம்ன்றது ஒண்ணு. யாராவது செத்து போயிட்டாருன்னா அடாடாடா என்ன அந்தஸ்து, என்ன ஆட்டம் போட்டார், எவ்வளவு அதிகாரமா இருந்தார், கண் பார்வையிலேயே எத்தனை பேரை மிரட்டி வச்சிருந்தார், என்ன ஓட்டம் ஓடினார் சுவாமி, என்ன ஆட்டம் ஆடினார் சுவாமி. இவளெல்லாம் போச்சா 9 வாசல் 2 உடைத்தாய் உள்ளே ஒரு கோடி துயர் விளைக்கும் உடம்பு இது என்ன இருந்தாலும் கடைசியில 9 ஓட்டம் இருக்கிற இது வீடுன்னு காட்டிட்டாரே. 9 ஓட்டம் இருக்கிறதான ஒரு மண் பாண்டம்ன்ற மாதிரி காட்டிட்டாலே இது போச்சே சுவாமி. அந்த வாழ்க்கையில அகங்காரம் கூடாது, மமக்காரம் கூடாது, பேராசை கூடாது, கெட்ட காரியம் கூடாது.
ஏதோ இதே போல மண்ணாவும் சாம்பலாவும் நாமும் தான் போயிடுவோம். அதனால இதை மறக்காம இருக்கணும் மனசுல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனசுத்தி வந்துரும். ஸ்மசானத்துல போய் அந்த மனுஷன் அப்படி பஸ்மம் மாறத பார்த்தான்னா, அப்படி நெருப்புல பஸ்மமா பார்த்த மறுநாள் காலத்தால சஞ்சயனத்துக்கு பார்த்தான்னா வெறும் அஸ்தி தான் இருக்கும். அங்க அஸ்திய பார்த்தா அடாடாடா எப்பேற்பட்ட என்னவா இவ்வளவு இப்பேற்பட்ட வாழ்க்கெல்லாம் கூட வெறும் இது மாதிரி எலும்பா போய் இப்படி எலும்பா போய் நிக்கிறாளே வா, வெறும் எலும்பு சாம்பலுமா கிடக்குறாளே வா அப்படின்னு அப்படியே ஒரு வைராக்கியம் வந்துரும். அவ்வளவுதான். அந்த வைராக்கியம் அஸ்தியை கரைச்சிட்டு ஆத்துக்கு வந்துட்டான்னா போறோம், அவ்வளவுதான். பசங்கள் சொத்து சண்டை போட ஆரம்பிச்சிருவா. எந்த அப்பாவை கரைக்கச்சே ஐயோ இந்த அப்பா இப்படி எலும்பாயிட்டாரு, நம்ம அப்பாவை எப்படி எல்லாம் பார்த்திருக்கோம், அப்பான்னா எவ்வளவு பயந்துருக்கும், எவ்வளவு மரியாதையா இருந்திருக்கும், எலும்பா போய் சாம்பலா போய் போட்டாச்சு அந்த மாதிரியாகும். அஸ்தியை கரைக்கிற வரைக்கும் அப்படி வைராக்கியமா இருப்பா. கரைச்சுட்டு ஆத்துக்கு வந்தான்னா உடனே அப்பா பாஸ்புக் எங்க வச்சிருக்காரு, என்ன சாவி எங்க வச்சிருக்காரு, பேங்க் அக்கௌண்ட் எங்க வச்சிருக்காரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். பிள்ளைகள் எல்லாரும் சொத்து பிரிச்சுக்கிறதுல சண்டை வந்துடும், வைராக்கியம் எல்லாம் போயிடும். இது மாதிரி எத்தனையோ இருக்கு. அதே போல பிரசவ வைராக்கியம்னு சொல்லுவா. அது கொஞ்சம் சங்கோச்சமான சமாச்சாரம் இருந்தாலும் உண்டு, பெரியவாள் வார்த்தையில உண்டு. அது பிரசவ வைராக்கியம்ன்றது. பிரசவ வைராக்கியம்னா அந்த பெண்ணு குழந்தை பத்துக்கிட்டே அம்மாவுக்கு அந்த வலி தாங்காது, இத்தனை வலிக்கு நம்ம ஏன் தான் இந்த மாதிரி ஆத்துக்கார ஆசைப்பட்டோமோ தெரியல, அன்னைக்கு ஆசைப்பட்டுட்டோம், அதனுடைய பலனை இவ்வளவு அனுபவிக்கிறோம், இனிமே ஆத்துக்கார பக்கத்திலேயே போய் படுக்க கூடாது, இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு என்னத்துக்கு தான் இந்த சௌக்கியத்தை கொஞ்ச நேரம் சௌக்கியம் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வருமா. அந்த வலி தாங்காம இருக்குச்சு. அது அவ்வளவுதான். அது குழந்தை அம்மா மூஞ்சி சிரிக்கிற வரைக்கும் தான், அம்மா மூஞ்ச பார்த்து சிரிக்கிற வரைக்கும் தான் வைராக்கியம் இருக்குமா. அவ்வளவுதான். அந்த பிரசவத்து நோவு, அதனுடைய வலி, அதனுடைய புண்கள் அதெல்லாம் ஆறிவிடுதுன்னா திருப்பியும் இப்படி கல்யாணமான புதுசுல ஆத்துக்கார இடத்துல எவ்வளவு ஆசை இருந்தோ அவ்வளவு ஆசை வந்துருமா திருப்பியும். அதுவும் பிரசவ வைராக்கியம்னு சொல்லுவா. இதே மாதிரியான வைராக்கியங்கள் மனுஷாளுக்கு சுவாவம். அப்ப ராமன் வனவாசத்துக்கு புறப்படச்சே அத்தனை பேர் அழுதாளேன்னா அத்தனை பேரையும் பெருமாள் விட்டுட்டு போனாரேன்னா எல்லாம் மொமெண்டரின்னு சொல்லுவாளே, அது போல பரதன் போல சாஸ்வதமான பக்தி இருக்கிறவாளுக்கு பெருமாள் என்னைக்கும் அவர் பிரியமானவர் தான், அவளுக்கு தகுந்த மாதிரி தான். ஆனா பரதனோட வந்தவா பெருமாள் இடத்துல அவ்வளவு பிரியமா இருந்தாலும் இந்த ஆனந்தத்தை பார்த்தான்னா பெருமாளை விட்டுற தோன்றதோ இல்லையோ, அப்ப ஏற்பட்ட வேலை போய் காட்டுக்கு அழிச்சின்னு போய் என்ன பண்றது. அதனாலதான் பெருமாள் இந்த ஜனங்கள் இப்படி அயோத்தியிலே சௌக்கியமா இருக்க வேண்டியவா, நம்ம ஜனங்கள் பாவம் அயோத்திய காட்டுல நம்மோட கஷ்டப்படணுமா, நமக்குத்தான் அப்பா உத்தரவு கொடுத்துருக்காருன்னா சௌக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறவா ஏதோ ஒரு சௌக்கியம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னா உடனே உனக்கு சௌக்கியம் வேண்டான்னு சொல்லிடுவாளன்னு. அதனால பெருமாள் அவளுடைய நன்மையை கருதி, அத்தனை பேருடைய க்ஷேமத்தை கருதி யாரும் வரவேண்டாம் காட்டுக்கு என்று சொன்னாலும் கேட்க மாட்டா. அதனால அவளுக்கு ஆத்துக்கு கட்டாயம் திருப்பி அனுப்பணும்ன்ற அபிப்பிராயத்தினால பெருமாள் அன்னைக்கு அவளெல்லாம் ஏமாத்திட்டு போனாருங்க. சரி பரவாயில்ல சுவாமி, இதுல நீ இப்ப நான் சொன்னதுல நானே மாட்டின்னு விட்டேன். என்ன மாட்டினேன்னா, சரி பரதாழ்வான போய் பெருமாள் மறுத்துட்டாரே சரணாகதி பண்ணச்சு, அது நியாயமா சுவாமி? அன்னைக்கு ஜனங்களை திருப்பி அனுப்பிச்சாரு அப்படின்னா சரி ஜனங்களை திருப்பி அனுப்பிச்சது சரி. பரதாழ்வான வெறுங்கையோட தானே அனுப்பினார், என்ன அதிகப்படி போனா பாதுகை கொடுத்து அனுப்பினார், அவ்வளவுதான். சரி பாதுகா விசேஷம்னு நினைச்சார் பரதாழ்வான். அதுக்கப்புறம் பாதுகா சமாச்சாரங்கள் அதை வால்மீகி விசேஷமா சாதிக்கிறார். எதுவா இருந்தாலும் சரி, பரதன் கேட்ட போது அந்த பரதனுடைய பிரார்த்தனை அது எப்படி ஒத்துக்காம போலாம், அது நியாயமா அது அப்படின்னு. இந்த பரத சரணாகதியில பெருமாள் ஏன் மறுத்தார் அப்படின்றத வரத்து இந்த சரணாகதிகளை பத்தி ஒரு உபன்யாசம் வரும், அப்ப சொல்றேன். ஆனா இருந்தாலும் இப்ப வேற ஆங்கிள் பதில் சொல்லணும். அந்த சரணாகதியை மறுத்தார்ன்றதுக்கு அது சரணாகதிகளை பத்தி வரைச்சே வரும். அது ஒரு உபன்யாசம் இருக்கு, தேவ சரணாகதி, அதே போல இந்த பரதன் சரணாகதி, பின்னாடி இந்த சுக்ரீவ சரணாகதி, திரஜட சரணாகதி, எல்லா காண்டத்துக்கு காண்டம் சரணாகதியை பத்தி சாய்க்கிற அந்த சரணாகதியினுடைய சூக்ஷ்மங்கள் என்ன அதெல்லாம் சொல்லச்சே வரும். இப்ப கதை போக்குல என்ன இருக்கு அப்படின்னா, பரதன் சரணாகதி பண்ணார், பிடிவாதம் பிடித்தார், நான் சாப்பிடவே மாட்டேன் செத்தே போக போறேன்னா ராமனிடத்துல அப்பவும் ராமன் ஒத்துக்கல, பிராயோபவேசம் இருந்து நான் செத்தே போக போறேன்றார் பரதன், அப்பவும் ராமன் ஒத்துக்கல. இப்படி பண்றாரே இந்த பெருமாள் பண்றது சரியான. அந்த சமயத்துல வால்மீகி சொல்ற,
அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. அநேகமா இத கதை சொல்றவாள்லாம் கூட கவனிக்கிறது இல்ல. இதுக்கு ராமாயணத்தை இது சொல்லாமல் சொன்ன ராமாயணம் கிடையாது, சொன்ன ராமாயணம் தான். இது சொன்ன ராமாயணத்துல கவனிக்காத ராமாயணம்னு வச்சுக்கணும். இது யாரும் கவனிக்கிறது இல்ல, அநேகமா கவனிக்கிறது இல்ல. என்ன வருது தெரியுமோ இல்லையோ, அந்தர்ஹிதா முனிகணாஹ ஸ்திதாச்ச பரமர்ஷயः தௌ பிராதரோ மகாபாகவ காகுஸ்தோ பிரசம்சிரே. இந்த அயோத்தி ஜனங்கள்லாம் வந்திருக்கா, வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காஷ்யபர் மார்க்கண்டேயர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கா, கௌசல்ய அவெல்லாம் கூட வந்திருக்கா, எல்லாரும் வந்திருக்கா. எல்லாருமே ராமனிடத்துல பிரார்த்திக்கிறா. ஆனா இருந்தாலும் ராமன் பிடிவாதம் பிடிக்கிறார். பரதனும் அப்படியே வானனே போயிடும், அது உயிரே எகிரிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு அழுது கேட்கிறார் பெருமாள் இடத்துல. பெருமாள் ஒத்துக்கவே இல்லை. உடனே பரதன் அப்படியே பிராயோபவேசம் இருக்கார், சாக போறார், தர்ப்பத்தை பரப்பினார், படுத்து விட்டார். மாட்டேனுமே பெருமாள் இங்க இருந்து கிளம்புற வரைக்கும், அயோத்திக்கு கிளம்புற வரைக்கும் நான் சாப்பிட போறதில்லை அப்படின்னாரு. அந்த அளவுக்கு இருக்குச்சே அந்தர்ஹிதா முனிகணா அப்படின்னு. அப்போ ஆகாசத்துல ரிஷிகள்லாம் சேர்ந்தாலாம். எல்லா ரிஷிகளும் தண்டகாரண்ய அந்தந்த ரிஷிகள், பாரத தேச ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்தாலாம். ஸ்திதாச்ச பரம ரிஷயா அப்படி ரிஷிகளும் சேர்ந்தா, பரம ரிஷிகளும் சேர்ந்தா, எல்லாரும் மறைஞ்சு நின்றாலாம். என்ன நடக்கிறது பார்க்கலாம்னு. எப்படியாக்கும் ஒரு பிடிவாத சீன். ராமன் இருக்கார், அத்தனை ஜனங்களும் கைகூப்பி அழறா, பரதன் அதுக்கு மேல அழறார், பட்னியா படுத்துன்னு விட்டார், சர்பத்தை போட்டு பிராயோபவேசம் பண்ணிவிட்டார். பார்த்தான்னா இப்ப ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகி போச்சு விஷயம். மேல என்ன ஆக போறதுன்னு தெரியல. அப்ப அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணான்னா, குலே ஜாத மகா அப்ராஜ்ய மகா அவிருத்த மகா ஏசா கிராஹ்யம் ராமஸ்ய வாக்கியந்தே பிதரம் யத்யவேக்ஷசே. பரதனிடத்துல அந்த ரிஷிகள் கூட்டங்கள் ஆகாசத்துல மறைஞ்சிருந்தவா அப்படியே மறைஞ்சிருந்தே பரதனை பார்த்து பேசுறா, ராமனை பார்த்து பேசுறாளும். குலே ஜாத மகா அப்ராஜ்ய மகா அவிருத்த மகா ஏசா, அப்பா நல்ல வம்சத்துல பிறந்திருக்க, நீ நல்ல புத்திசாலி, தப்பே செய்ய மாட்ட, எந்த காரியமும் சத்காரியமா தான் இருக்கும், உனக்கு அப்பேற்பட்ட நல்ல பேர் இருக்கு. ஒரு வார்த்தை சொல்றோம் நாங்க கேளு, கிராஹ்யம் ராமஸ்ய வாக்கியந்தே பிதரம் யத்யவேக்ஷதே. அப்பா அவனுடைய க்ஷேமத்தை ஆசைப்படுறது சத்தியமாயிருந்தா ராமனுடைய வார்த்தையை கேளு. சதா அனுணம் இமம் ராமம் வயம் இச்சாமஹே பிதுஹு அனுணத்வாச்ச கைகேயா ஸ்வர்கம் தசரதோகதா. ராமன் காட்டுக்கு புறப்பட்டார். ராமனுடைய பிரிய பொறுக்காம திருத்தகப்பனார் இயற்கை அடைஞ்சு விட்டார். ஆனா ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணி காட்டுக்கு வந்தது எதனாலன்னா, தசரதன் கைகேயிக்கு கொடுத்த சத்திய வாக்கியத்தை நிறைவேற்றுறதுக்காக. சத்தியத்தை, தசரதனுடைய சத்தியத்தை ராமன் காப்பாற்றினதுனால தசரதர் இப்பொழுது ஸ்வர்க்கம் தசரதோ கதா, ஸ்வர்க்கம் தசரதர் ஸ்வர்க்கத்துக்கு போயிருக்காருப்பா. அனுணத்வாச்ச கைகேயா ஸ்வர்க்கம் தசரதோ கதா, அவர் இப்ப சொர்க்கத்துல இருக்கார். இப்பொழுது ராமன் கைகேயினுடைய வார்த்தைய பொய்யாக்கி, கைகேயிக்கு கொடுத்த சத்தியத்தை பொய்யாக்கி அவர் திருப்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதா இருந்தா, அப்போ தசரதனுடையதான சத்தியம் இப்ப பொய்யா மாறிட்டுன்னா என்ன ஆகும்? எந்த புண்ணியத்தினாலே சொர்க்கத்துல இருக்காரோ அந்த புண்ணியம் போச்சுன்னா அடுத்த சொர்க்கத்துல கீழே தள்ளிடுவாளே, அது உனக்கு வேணுமான்னு கேக்குறாவா. சதா ஆனந்தம் இமம் ராமம் வயம் இச்சாமஹே பிதுஹு. அதனாலே ராமன் பித்ருவாக்கியம் பரிபாலனம் பண்ணி கடன் இல்லாதவனா இருக்கணும். தசரதன் கைகேயினுடைய வார்த்தை, கைகேயினுடையதான பிரார்த்தனையை ஒப்புத்துக் கொண்டு அதனாலே சத்தியத்தை கடைபிடிச்சவனாகணும். எதனாலே சொர்க்கத்துக்கு போயிருக்காரோ தசரதர், அப்பேற்பட்டதான பாக்கியத்தை அழிச்சுடாதுப்பா அப்படின்னு பரதனிடத்துல கேட்கிறாளாம். அப்படின்னு சொன்னா நடுங்கி போயிட்டாராம். திரஸ்தகாத்திர சுபரதா சவாச்சா சஜ்ஜமானயா கிருதாஞ்சலிதம் வாக்கியம் ராகவம் புனப்ரவீத். நடுங்கி போயிட்டா. ஓ, பிஹைண்ட் த சீன் அவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா? ராமன் வனத்துக்கு போனதுனால தான் எங்க அப்பா சொர்க்கத்துக்கு வந்திருக்காரா? ராமன் திரும்பி வந்தா எங்க அப்பா சொர்க்கத்திலே தள்ளி விட்டுருவாளா எங்க அப்பாவை? நடுங்கி போயிட்டாரான். திரஸ்தகாத்திர சுபரதா சவாச்சா சஜ்ஜமானயா. அதுக்கப்புறம் அவருக்கு பேச்சே வரலையும். இவ்வளவு தூரம் பெரிய குரல் எடுத்து அழுது, ராமா நீ இல்லாமல் வனவாதம் போ, காட்டுக்கு தான் நான் போவேன், நீ நாட்டுக்கு போ, ராஜ்யம் உன்னுடையது எனக்கு வேண்டாம், அப்படி இப்படி நான் சாக போறேன்னு அவ்வளவு அழுது ஆகாத்தியம் பண்ணவர் இப்ப என்ன பேச்சே வரலையா சுவாமி?
திரஸ்தகாத்ரஸ்து பரதா சவாச்சா சஜ்ஜமானயா. அந்த ரிஷிகள் அந்த வார்த்தையை சொல்லிட்டு, நீ இனிமே உன் இஷ்டம்பா சொல்லிட்டோம், தசரத சொர்க்கத்துல இருக்கிறது ராமன் காட்டுல இருக்கிற புண்ணியத்தினாலதான், நீ ராமனை அயோத்திக்கு அழைச்சிட்டு போனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உனக்கே தெரியும், நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ராஜர்ஷயஸ்ய ததா சர்வே ஸ்வாம் ஸ்வாம் கதிங்கதா, எல்லாரும் அவாவா போய் சேர்ந்தாலும் இனிமே நீ பண்றத பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவாவா ஊருக்கு போயிட்டாலாம். ரிஷிகள்லாம் மறைஞ்சு இருந்து பேசின இந்த ரிஷிகளும் தேவதைகளும் எல்லாரும் ஓடி போயிட்டாலும். ஏதாவது உக்தா வச்சனம் கந்தர்வா சமகர்ஷயா ராஜர்ஷயஸ்யதா, அந்த மாதிரி கந்தர்வர்கள் தேவ ஜாதியை சேர்ந்தவா எல்லாரும் அவாவா ஊருக்கு போயிட்டாலும். ஆதிதஸ்தேன வாக்கியன சுஜுவே சுப தரிசன ராமஹா, ராமனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுதான். பல சொல்யூஷன் கொடுத்துட்டா, இனிமே பரதன் நம்மள ஒண்ணு நிர்பந்தம் பண்ண முடியாதுன்னு ராமன் சந்தோஷம் போயிட்டாராம். பரதனுக்கு கதை என்னாச்சுன்னா திரஸ்தகாத்ரஸ்து பரத, உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சு கொடுத்தான் பயத்துல. பரதனுக்கு சவாச்சா சஜ்ஜமானயா கிருதாஞ்சலி ரதம் வாக்கியம் ராகவம் புனரப்ரவீத். அண்ணா பெரியவா சொல்லிட்டான்னா இனிமே என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது, கர்த்துமரகு காகுப்த மம மாதுஷ்ட யாச்சனாம். அப்பா அண்ணா நீ எங்க அம்மா சொன்னதையே பண்ணா, எங்க அப்பாவை நான் சொர்க்கத்திலிருந்து கீழே தள்ளுறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு பாபத்தை நான் உன்னை பண்ண சொல்ல மாட்டேன்னா அப்படின்னு பரதன் அப்படி ரிவர்ஸ் அடிச்சார். அதனால இப்ப பரதனுடைய பிரார்த்தனைய பெருமாள் சரணாகதிய மறுத்தார் அப்படின்றது அதெல்லாம் சரணாகதி சாஸ்திரம் வரைச்சே பாத்துக்கலாம். இங்க இருக்கிற விஷயம் என்னன்னா, பரதனே தன் வாயால ராமனிடத்துல ராமா நீ அம்மா சொன்னதையே கேளுன்னாரு. கர்த்து மருகது காகுஸ்த மம மாதுஷ்ட யாச்சனாம் அப்படின்னு, மம மாதுஷ்ட யாச்சனாம், எங்க அம்மாவனுடைய வேண்டுகோளை நீ நிறைவேற்றிட்டு அப்புறம் வான்னா என்று ஒத்துண்டாராம். அதனால இப்ப இப்ப 2 விஷயம் தான் பார்க்க முடிஞ்சது இல்லையா, 3 விஷயம் பார்த்தோமா. ஒரு விஷயம் என்னன்னா, ராமன் தாடகைய பெண் கொலை பண்ணாரே நியாயமா அப்படின்னு, அதுக்கும் வால்மீகி பதில் சொல்லிட்டார். அடுத்தது இத்தனை ஜனங்கள் அயோத்தியை விட்டு ராமான்னு நீ இருக்கிற இடம் தான் சௌக்கியம், நீ இல்லாத இடத்துல இருக்க மாட்டோன்னு அவ்வளவு தூரம் அழுதுட்டு வந்தாலே அத்தனை ஜனங்களை ஏமாத்திட்டு திரும்பி போனாரே அப்படின்றது, அதுக்கும் பதில் சொல்லிட்டார் வால்மீகி. அடுத்தது 3வது, இப்ப இந்த பரதாழ்வான் இவ்வளவு தூரம் அவ்வளவு உயிரை விட்டு சரணாகதி பண்ணச்சு அத பெருமாள் மறுத்துட்டாரே அப்படின்னார். அது சரணாகதியை மறுத்தார்ன்ற விஷயத்த பின்னாடி சொல்றேன். ஆனா பரதனுடைய இந்த வேண்டுகோளை பரதனே வாபஸ் வாங்கிட்டு விட்டார். அதனால இது சொல்லாமல் சொன்ன ராமாயணத்துல சேராது இந்த விஷயம், சொல்லியும் கவனிக்காம ஒமிட்டார ராமாயணத்துல வேணா சேரும் அப்படின்னு. ஆக பரதாழ்வானுடைய பிரார்த்தனைய ராமர் மறுத்தார்னு சொல்லல, கடைசியில அவர் வற்புறுத்தினார், அப்புறம் பரதனே ஒத்துண்டு விட்டார். அதுக்கப்புறம் ராமன் பாதுகையை சமர்ப்பிக்கிறார், அதெல்லாம் அடுத்து அது வேற விஷயம். அது அப்படியாக இந்த விஷயம் ஆச்சு. இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன, இதெல்லாம் நிறைய வழியாறு விஷயம்தான். ராமனுடைய வார்த்தை, ராமன் வாலிவதம் பண்ணாரேன்னுவா, அது என்னவோ மறைஞ்சு நின்று பண்ணாரேன்னுவா, இதெல்லாம் நியாயமானுவா, அது ரொம்ப பேசுறா, ரொம்ப பேசுறா. அதுக்கு ரொம்ப பெரிய பட்டிமன்றம் தான் கூட நடத்திருக்கா, ராமன் வாலிவதம் பண்ணது சரியா அப்படின்னு. அதுல ரொம்ப தாற்பயம் இருக்கு. சுருக்கமா தான் சொல்றேன், ஆகி போச்சு இன்னைக்கு டைம். சாதாரணமா 1 மணியோ இல்ல 1.25 மணி நேரத்துக்குள்ள சொல்லுவேன், ஏற்கனவே 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுத்து. ஆனா இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன். வாலிவதத்துக்கு மாத்திரம் ராமன் பண்ண தவறுகள்ன்றது அதுவும் ஒரு பட்டியல் இருக்கு, அதுல இதுவும் உண்டு. வாலிவதம் பண்ணாரே அப்படின்னு, வாலிவதம் பண்ணார், அவர் வேற மறைஞ்சு நின்று வேற பண்ணார். அதுக்கு பல காரணங்கள்லாம் சொல்லுவா. அது முக்கியமானது என்னன்னா, சில பேர் சொல்லுவா ஏன் மறைஞ்சு நின்று பண்ணாருன்னா, நேர அடிச்சாருன்னா ராமனை பார்த்த உடனே வாலிக்கு சரணாகதி பண்ணலாம்னு தோணும். பிரபு உன்னுடைய திருவடியை பிடிச்சுக்கிறேன், எந்த இதுவா இருந்தும் தப்பு மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்டுருவார்ன்றதுனாலே பெருமாள் மறைஞ்சு நின்று அடிச்சுட்டார். அவன் சரணாகதியை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல பெருமாள் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்றது உண்டு. பல வார்த்தைகள்ல இதுவும் ஒரு வார்த்தை. இங்க ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. என்ன சூக்ஷ்மம்னா,
சரணாகதி பண்ணுவான். வாலி சரணாகதி பண்ண வந்தா அந்த சரணாகதியை ஏத்துக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார் பெருமாள். அதுக்காகத்தான் மறைஞ்சு நின்று அடிக்கிறார். மறைஞ்சு நின்று அடிக்கிறதுக்கு பல காரணம் இருக்கு. ராமாயணத்திலேயே பல காரணம் சொல்றார். அதெல்லாம் அந்த வாலியனுடைய கேள்விகளும் ராமனுடைய பதிலும் ராமாயணத்துல ஸ்பஷ்டமா இருக்கு. ஆனா ஸ்பஷ்டம் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, அது வெளியில தெரியாத விஷயம் என்னன்னா, யார் சரணாகதி பண்ணாலும் ஏத்துக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ராமன் வாலியனுடைய சரணாகதியை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அது ஏன் தயாரா இல்ல அப்படின்னா, அதுல அவ்வளவு தர்மசாஸ்திரம் இருக்கும். என்ன சாஸ்திரம், என்ன தர்மசாஸ்திரம்னா, எல்லாரையும் பெருமாள் சரணாகதி பண்ண வைக்கிறது கிடையாது. அவனால முடியாதது இல்ல, பெருமாளால முடியாதது இல்ல. இந்த பிரபஞ்சத்திலே சிருஷ்டிக்கப்பட்டவா அத்தனை பேரையும் பிறந்த ஜென்மத்திலேயே சரணாகதி பண்ண வைக்க முடியும். ஆனா பெருமாள் பண்ண வைக்கிறது இல்ல. அதுதான் வாலியனுடையதான சரித்திரத்திலே காட்டுறார் அவர். அவன் ஏன்னா சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி ஒரு யோகியதை வேணும். அது என்ன யோகியதை வேணும்னா, ஒரு ஆச்சாரிய சம்பந்தமும் பிராட்டியனுடையதான அனுகிரகமும் வேணும். அவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தமும் சரியா இல்ல, பிராட்டியனுடைய அனுகிரகமும் சரியா இல்ல, ரிஷியனுடைய சாபமும் இருக்கு. அவ்வளவு. அதனால தப்பு இருக்கிறவன் சரணாகதி பண்ணிட முடியாது. சரணாகதி யார் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு அந்த கொடுப்பனை இருக்குன்னு அர்த்தம். சரணாகதி பண்ற கொடுப்பனை இருந்தா தான் சரணாகதியும் பண்ண வைப்பான் பெருமாள். சரணாகதி பண்ற கொடுப்பனையே இல்லாதவனை சரணாகதி பண்ண வைக்க மாட்டான். வாலிக்கு அந்த சரணாகதி பண்ணக்கூடியதான கொடுப்பனை இல்ல. அதுதான் பரமசாஸ்திரம். இது சரணாகதி சாஸ்திரத்திலேயே உள்ள மறைஞ்சிருக்கிற சாஸ்திரம். இது சரணாகதி எல்லாராலையும் பண்ணிட முடியாது. சரணாகதின்னா கைகூப்பி பெருமாளே என்ன மன்னிச்சுக்கோ என்று சொல்லி பிராட்டியை முன்னிட்டு கொண்டு ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால அந்த பெருமாளிடத்திலே இந்த தன்னுடைய பாரத்தை ஒப்படைக்கிறதுன்றதான ஒரு சாதாரண சின்ன அனுஷ்டானம் தான். இந்த அனுஷ்டானத்தை எல்லாரையும் பெருமாள் பண்ண வச்சிடக்கூடாது, ஒண்ணு பண்ண வைக்கிறது இல்ல. வாலிக்கு அந்த கொடுப்பனை இல்ல, அதத்தான் காட்டுறது. வாலிக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இல்ல. ஆச்சாரிய சம்பந்தம் இருந்துதானா பெருமாள் ஏத்துன்னு இருப்பார். அதே போல பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்தானா பெருமாள் ஏத்துன்னு இருப்பார். அவனே வாலி வசத்தும் போது சொல்றான், மைதிலி சாக்கம் ஏகான்ஹாதவஜ ஆனீதவான் பவேன்னு. ராமனுக்கு ஷாக். அவன் என்ன சொன்னான், நீ என்ன சீதைக்காகத்தானே இந்த சுக்ரீவனோட சேர்ந்துட்டு இருக்க, இந்த சீதையை நான் ஒரு ராத்திரியில உங்ககிட்ட ஒப்படைச்சிருப்பேன், ஏகான்ஹா ஒரு பகல்ல கொண்டு வந்து கொடுத்திருப்பேன், என்னமோ பெரிய சீதைன்னு சுக்ரீவனோட போய் சேர்ந்துட்டேன்னு கேக்குறான். அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, சீதையினுடைய பரிபவம் தெரிஞ்சிருக்கு, ராவணன் தூக்கிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு, சீதையாக்கும் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சிருக்கு. இவன் சீதைக்கு ஒத்தாசை பண்ணி சீதையினுடைய அனுகிரகத்தை பெத்துட்டு இருந்தான்னா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷனே வந்திருக்காது. இதுல என்ன தெரியுதுன்னா, சீதை படுற கஷ்டத்தை ஒத்துட்டு இருக்கான்னு தெரியுது அவன். ராவணன் என்னுடைய ராவணன் என்னுடைய பலத்துக்கு எம்மாத்திரம் என்ன கேட்டிருந்தா நான் சீதையை ஒரு பகல்ல கொண்டு வந்து கொடுத்துருப்பேனேன்றான். அப்ப பிராட்டியினிடத்திலே அபச்சாரப்பட்டிருக்கான்னு தெரியுது. அதே போல பாகவன் சுக்ரீவனிடத்திலே அவதாரப்பட்டிருக்கான், அது ஏற்கனவே இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இல்ல, அதுவும் இல்லாம ஒரு ரிஷியினுடைய சாபத்தை அப்படியே வாங்கி கட்டின்னு இருக்கான் அவன். நம்ம மதங்க மகரிஷி சொல்லியிருக்கார், இந்த பக்கம் வந்தையான உன் தலை வெடிச்சு போயிடும் படவா, என்ன நினைச்சிட்டு இருக்க என்று சொல்லி வாலிய மதங்க மகரிஷி இந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு இந்த பக்கம் வரவிடாம சபிச்சு வச்சிருக்கார். ஆக இப்படி ரிஷியினுடைய கோபம் சாஸ்வதமா சம்பாதிச்சிருக்கான் அவன். என்னைக்கும் வர முடியாத ரிஷிமுக பருவத்துக்கு. அது மாதிரி ரிஷியினுடைய சாபத்தை சாஸ்வதமா சம்பாதிச்சிருக்கான். பிராட்டியினிடத்துல அபச்சாரப்பட்டிருக்கான். அந்த அபச்சாரத்தை மறவா அந்த பிராட்டி சிரமப்படுறத தனியா மானசீகமா ஒத்துண்டு இருக்கான். அது பிராட்டியினிடத்திலே அபச்சாரப்பட்டிருக்கான். அவன் ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவனா இருக்கான். அதனால சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்லி யார் வேணா சரணாகதி பண்ணலாம்னா யார் வேணா சரணாகதி பண்ணலாம், ஆனா எல்லாருக்கும் அந்த கொடுப்பனை இருக்காதுன்னு காட்டுறாரு. அதுதான் அங்க விஷயம். அதனால வாலி நேர போனா சரணாகதி பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா சில பேர். அவன் பண்ணுவானா பண்ண மாட்டானான்றது யாரும் தெரியாது. அவன் சரணாகதி பண்ணிடுவானேன்னு பெருமாள் பயந்து போய் ஒதுங்கி இருந்தார் அப்படின்னு. அந்த மாதிரியான கேள்விக்கும் பதில் இதுதான். என்ன, எல்லாருக்கும் சரணாகதி பண்றத பெருமாள் எல்லாரும் சரணாகதி பண்றத ஒத்துக்க மாட்டார். அது ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருதந்தரா விஷ்ணோ கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் சாத்விகை சம்பாஷணம் ஷடேதானி ஆச்சாரிய பிராப்திஹேதவா அப்படின்னு. அதுதான் 6 காரணம் இருக்கு. ஆச்சாரியன் கிடைக்கிறதுக்கு 6 காரணம் இருக்கு. அந்த அப்பேற்பட்டதான அந்த 6 காரணத்துல வாலிக்கு என்ன இருந்தது? எதுவும் இல்லையே.
அதனால அதான் நல்ல வாழ்வுடைய சம்பாஷணம், நல்ல வாழ்வுடைய விரோதம் இல்லாம இருக்கணும். இப்ப ஹனுமாரோட விரோதம் வாலிக்கு, சுக்ரீவனுக்கு அசிஸ்டண்டா இருக்கான், ஹனுமாரோட விரோதம். நல்ல வாழ்வோட விரோதம் வச்சிருந்தாருன்னா எப்படி சரணாகதி வரும், எப்படி சரணாகதி சித்திக்கும்? மதங்க மதுரையினுடைய நித்திய சாபத்தை வாங்கி வச்சிருக்கான். அதனால ஆச்சாரிய சம்பந்தம் இல்ல, ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய மகாபாகவதாளோட நெருக்கம் இல்ல, அதுக்கு மேல பிராட்டினுடையதான அனுகிரகமும் இல்ல. எவ்வளவும் இருந்தா கிடைக்கக்கூடியது பெருமாளுடைய திருவடியான சரணாகதியானபடினால பெருமாள் அந்த திருவடியை மறைச்சுட்டார், வாலிக்கு திருவடியை மறைச்சுட்டார். அதத்தான் பின்னாடி சொல்றான். மத்தவாள்லாம் சொல்லுவா என்னமோ வாலியை கொண்டுட்டார் அப்படின்னு பட்டிமன்றம் போடுவா. அது இதுல இந்த சொல்லாமல் சொன்ன ராமாயணம் மாதிரி இந்த கவனிக்காமல் போன ராமாயணம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையா, அதுல சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, அவன் வாலி கடைசியா சொல்றான், त्वत्तोहम् अधमाकाङ्क्षन् वार्यमाणोऽपि वातारया सुग्रीवेण तः भ्रात्रा द्वन्द्वयुद्धमुपागतः. ராமா, நான் பண்ண தப்பெல்லாம் நான் மனசார தெரிஞ்சுட்டு இருக்கேன் ராமா, இதுக்கு என்ன பிராயசித்தம் பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். பிராயசித்தம் ஒண்ணு வந்தது, அதனால தான் ஓடி வந்தேன். என்ன பிராயசித்தம் தெரியுமா? உன்னுடைய திருக்கரத்தாலே மடிய வேணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் ராமா. நான் பண்ண பாபத்துக்கெல்லாம் பிராயசித்தம் பொன்னாலே அடிபட்டு சாகணும்னு வந்தேன் ராமா. அதுதான் உண்மை. அது என் ஆசையத்தான் நீ நிறைவேற்றின. ஆக வாலி வதத்துல என்ன நடந்ததுன்னா, வாலி உண்மையா என்ன ஆசைப்பட்டான், வாலி சரணாகதி பண்ணணும்னு ஆசைப்படல. நான் சரணாகதிக்கும் தகாதவன், எம்பெருமான் என்னை அடிச்சு சாகடிக்கணும், என்ன அப்பதான் என்னுடைய பாவம் தீரும்னு நினைச்சுன்னு வந்தான் நாம. அதான் சொன்னார் அவர், தத்தோகம் வதமா காங்ஷன் வாரியமானோபி தாரயா சொல்றான். त्वया ह्यनुगृहीतेन शक्यं राज्यमुपासितं त्वद्वशे वर्तमानेन तव चित्तानुवर्तिना शक्यं दिवं சார்ஜயித்தும் வசுதாஞ்சாபிஷாதித்தும். என் தம்பி சுக்ரீவன் உன்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாயிட்டான், எனக்கு தெரியும். உன் அனுகிரகத்துக்கு பாத்திரமானவன் பூமியையும் ஆழ்வான், ஸ்வர்கலோகத்தையும் ஆழ்வான். அப்பேற்பட்ட வைபவம் இருக்கிறாமா உன்னிடத்துல. உன் திருவடியில சரணாகதி பண்றது கூட யோக்கியத்தை இல்லாதவன் ஆயிட்டேன். உன்னாலே அடிபட்டு சாக மாட்டானான்னு ஆசைப்பட்டுன்னு வந்தேன். நான் பண்ண பாபத்துக்கெல்லாம் இதான் பிராயசித்தம் என்று மனசார சாகணும்னு ஆசைப்பட்டு வந்தான். அதைத்தான் பெருமாள் கொடுத்தாரு. அவன் ஆசைப்பட்டு வந்தது பெருமாள் இடத்துல சரணாகதி இல்ல, பெருமாள் கையாலே சாகணும். அந்த பெருமாள் கையாலே செத்தா எனக்கு நல்ல வழி கிடைக்கும், வேற வழி கிடைக்காது எனக்கு, வேற நல்ல கதி கிடையாதுன்னு நினைச்சுன்னு வந்தானா. அதுதான் சொல்ற, துவத்தோகம் மதம் ஆகாங்ஷன்னு வாரியமானோபி தாரையா. தாரை தடுத்து நான் ஒரு காரியம் பண்ணது கிடையாது. தார புத்திசாலி, அவர் தடுத்தா. ஆனா இருந்தாலும் அவளுக்கும் தெரியாம என்னுடைய மனசுல இருந்த ஆசை, உன்னுடைய திருக்கரத்தாலே சாக வேணும்னு ஆசைப்பட்டேன்றாமா. அதான் உன்னுடைய திருக்கரத்தாலே வந்து செத்தேன் என்று சந்தோஷமா அவன் செத்து போறான். அதனால பெருமாள் வாலிய அடிச்சாரே கொன்னாரே அப்படின்னா, மறைஞ்சு நின்று அடிச்சாரே அப்படின்னா, வாலி ஒத்துனுட்டான். பெருமாள் எப்படி அடிச்சா என்ன, அவர் கையால சாகணும்னு நான் வந்தேன், அப்புறம் நீங்க என்ன விசாரம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கான். ஆக இப்படி ராமாயணத்துல வால்மீகி பகவான் அப்படி சொன்ன விஷயங்கள் சிலது சொல்லி கவனிக்காத விஷயங்களும் இருக்கு. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரோம். பெருமாள் பண்ண தவறுகள்னு இன்னும் கூட சிலதெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் பரிகாரம்லாம் இருக்கு, வால்மீகியே சொல்லியிருக்கார். ஆனா இன்னைக்கு நேரம் ஆயிடுத்து. இந்த உபன்யாசத்தை இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.